பேராசிரியர் தினகரன் மதுரையில் உயிரியல் துறையில் பேராசிரியராக இருந்தார். தற்போது தான் ஓய்வு பெற்றிருக்காரு. ஓய்வு பெற்றிருக்காருன்னா பணியிலேருந்து தான் ஓய்வு பெற்றிருக்காரு. அலுவலக பணியிலேருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. மக்கள் பணியிலேருந்து ஓய்வு பெறல. அவர் ஒரு அறிவியல் எழுத்தாளர். பல விஷயங்கள் சம்பந்தமாக தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவர், சிந்தித்து கொண்டிருப்பவர். அவரை வந்து அழைக்கிறோம். ஐ வில் ஹேண்ட் ஓவர் டு ஹிம். அவர் இந்த நிகழ்வை கோஆர்டினேட் பண்ணுவார். அனைவருக்கும் அறிவியல் வணக்கம். இந்த செஷனில் நாம் பேச போகிறது டிஸ்கஷன் அறிவியலில் அறநெறி, சுற்றுச்சூழல், சம வாய்ப்பு சவால்கள், ஆங்கிலத்தில் அட்ரஸிங் மாரல், எத்திக்கல், என்விரான்மெண்டல் அண்ட் ஈக்விட்டி இஷ்யூஸ், இதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த இதில் ஸ்பீக்கர்ஸ் வந்து முதல்ல ஹேமா பிரபா அவர்கள், அடுத்து தினகரன், அடுத்து ஆதிவல்லியப்பன், காயத்ரி. இவங்க தான் ஸ்பீக்கர்ஸு. ஒவ்வொருத்தங்களை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். இவர் சென்னை, ஹேமா பிரபா பற்றி முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இவர் சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரியில் இளங்கலை பொறியியல் படிப்பை முடித்து ரைட் ஓகே சூழல் அறிவோம் பற்றி பேசுவதற்கு தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த மேடை அழைக்கிறது. நன்றி. முதல்ல எல்லாரும் வந்துடலாம் மேடைக்கு. ஹேமா பிரபா, வாதி வல்லியப்பன் அண்ட் தீபக் வெங்கடாச்சலம், காயத்ரி, இவங்க நான் 5 பேர் வந்துடலாம். நன்றி. நான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இப்போ கொடுத்துட்டு ஹேமா பிரபா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொறியியல் படிப்பை முடித்து பின்னர் பெங்களூர் இந்திய அறிவியல் கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். தற்போது இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னையில் ஐஐடி மெட்ராஸ் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். தமிழில் அறிவியல் கட்டுரைகள், கதைகள், மொழிபெயர்ப்பு கட்டுரைகள் உள்ளிட்டவற்றை எழுதி வருகிறார். இவருடைய முதல் நூல் கரோனா வைரஸ் பெருந்தொற்று குறித்த இதுதான் வைரல், அறிவியல் பார்வையில் கொரோனா, அறிவுக்கு 1000 கண்கள், ஹம்போல்ட் உள்ளிட்ட குழந்தைகள் எப்படி உருவாகிறார்கள் உள்ளிட்ட நூல்களையும் எழுதியுள்ளார். மேலும் பல்வேறு தளங்களில் பொதுமக்களிடையே அறிவியல் பரப்புரையும் செய்து வருகிறார். அடுத்து என்னைய பற்றி டிவிவி சார் சொல்லிட்டாரு, அதனால ஆதிவல்லியப்பன் போயிடலாம். அவர் இதழாளர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், சுற்றுச்சூழல் மற்றும் சிறார் செயற்பாட்டாளர், இந்து தமிழ் நாளிதழின் தலையங்க பக்கம் இணைப்புதல் பிரிவு ஆசிரியர், சுற்றுச்சூழல், அறிவியல், வரலாறு, குழந்தைகள் சார்ந்த எழுத்து, பேச்சு, செயல்பாடுகளில் ஆர்வம் கொண்டவர். காலநிலை மாற்றம் குறித்து தமிழில் கவனப்படுத்தி எழுதுபவர்களில் இவரும் ஒருவர். 20 ஆண்டுகளாக சுற்றுச்சூழல், குழந்தைகள் சார்ந்த வெகுஜன இதழ்கள், துறை சார்ந்த இதழ்களில் தொடர்ச்சியாக எழுதி வருகிறார். நேரடியாகவும் மொழிபெயர்ப்பாகவும் 60க்கும் மேற்பட்ட நூல்களை தந்துள்ளார். சிட்டு, கொதிக்குதே கொதிக்குதே, என்னை தேடி வந்த சிற்றுயிர்கள், வாவு பறவை, கிரெட்டா துன்பர்க் உள்ளிட்ட சூழலியல் நூல்கள் குறிப்பிடத்தக்கவை. சார் இதில் எழுதியிருக்காங்க. தீபக் வெங்கடாச்சலம் சார் அவர் பற்றி ஒர்க்கிங் ஆஸ் அ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், இன்ஜினியரிங் கிராஜுவேட், நேச்சுரலிஸ்ட், அதான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். அடுத்து காயத்ரி அவர்கள் பற்றி ஸ்டேஷன் ஹெட் அட் கடலோசை FM 90.4, CR President, TNPCRA, a radio personality with 15 years of experience, worked for community and commercial radios, a sound engineer who later turned into a radio presenter, executive producer, and now heading one of the lead community radio stations of India, Kadalosai, FM 90.4. Thank you. முதலாவதாக இது குறித்து பேச ஹேமா பிரபா அவர்களை அழைக்கிறேன். தமிழில் அறிவியல் எழுத்து, அது சார்ந்த சவால்களும் சாதனைகளும் அப்படிங்கிற விஷயத்தில் நான் குறிப்பாக பெரியவங்களுக்கான எழுத்தை பற்றி மட்டும் பேசலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். முக்கியமாக பெரியவங்களுக்கான எழுத்து ஆழமான எழுத்தாக இருக்கணுமா இல்லையா, அதுக்கான அவசியம் என்ன, அதே மாதிரி இங்கே வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் எழுத்தாளர்களாக தான் இருக்கும். அதில் இந்த மாதிரியான ஒரு சில குறிப்புகள் கொடுத்தா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை அது வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை பற்றி நம்ம வந்து இதற்கடுத்து கலந்துரையாடல் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து இங்கே பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போது நான் வந்து தமிழில் எழுதுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என்னுடைய பணி வந்து நான் ஒரு ஆய்வாளராகவும் இருக்கிறது. பொதுவாக ஆய்வாளர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆய்வு செய்வோம்,
அந்த ஆய்வை வந்து மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முக்கியமாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அறிவியல் கட்டுரையாக எழுதி அதை கொடுப்போம். இப்போது நீங்கள் நிறைய அறிவியல் கருத்துக்கள் கேட்டிருக்கலாம். ரொம்ப எளிமையாகவே நம்ம எடுத்துக்கலாமே. நம்ம வந்து ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஏதாவது ஒரு தேற்றம், நீங்கள் வந்து ஒரு பிதகரஸ் தேற்றமே கூட எடுத்துக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பாடநூல்களில் பலவிதமான தேற்றம் இதெல்லாம் பார்த்துருக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்போம்னா, பாடநூலில் இருக்குது அப்படின்னு நினச்சாலுமே இந்த அறிவியல் புத்தகத்தில் கொடுத்துருக்க எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு அறிவியல் கட்டுரையில் இருந்திருக்கு. அந்த அறிவியல் கட்டுரையில் இருக்கிற விஷயங்களை எடுத்து தான் நமக்கு ஏற்ற மாதிரி எளிமைப்படுத்தி பாட புத்தகங்களில் தராங்க. அப்போ முதன்மையாக எங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு அறிவியல் ஆய்வை செஞ்சோம் அப்படின்னா அந்த அறிவியல் ஆய்வு மற்ற ஆய்வாளர்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். இல்லை அப்படின்னா மொத்த பொதுஜனத்துக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். குறிப்பாக இப்போ நம்ம வந்து இப்போ கரோனா நேரங்களில் என்னாச்சு அப்படின்னா, ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு கட்டுரைகளில் கொடுக்க நமக்கு வந்து செய்தி ஊடகங்களும் சரி, அறிவியல் எழுத்தாளர்களும் சரி, அதை நமக்கு வந்து கட்டுரைகளாக நமக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இல்லை அப்படின்னா அதில் இருக்க கருத்துக்களை எடுத்து நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. இதுதான் பொதுவாக ஒரு ஆய்வாளருடைய ஒரு வேலையாக இருக்கும். இப்போது நம்ம வந்து ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஆய்வு பண்ணுறேன். என்னுடைய ஆய்வு வந்து நானோ தொழில்நுட்பம், நானோ டெக்னாலஜி, நானோ மெட்டீரியல்ஸ் இது சார்ந்த ஆய்வு அப்படின்னா, நான் என்னுடைய ஆய்வகத்தில் என்ன ஒரு ஆய்வு முடிச்சிருக்கணும் அதை அப்போதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டுரை எழுதி கொடுத்துருவோம். இப்போ நான் ஒரு கட்டுரை எழுதிட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால என்ன ஆகாது அப்படின்னா, அந்த ஆய்வு அதோட முடிஞ்சிருது அப்படின்னு கிடையாது. அந்த ஆய்வு கட்டுரையை தொடர்ந்து பல ஆய்வு கட்டுரைகள் வெளிவரலாம். இல்லை என்னுடைய ஆய்வு தப்பு அப்படின்னு சொல்லி அது சார்ந்த மற்ற கட்டுரைகள் வந்து வெளிவரலாம். அப்போ ஒரு கட்டுரை அப்படிங்கிறது வந்து அதை சார்ந்து வர மற்ற ஆய்வுகளோ இல்லை மற்ற கட்டுரைகளோ இல்லை அதை சார்ந்து வர மற்ற விவாதங்களோ இதுதான் ஒரு கட்டுரைக்கான ஒரு விஷயம். இப்போது இதே விஷயத்த நம்ம வந்து பொதுமக்களுக்கான, அதுவும் குறிப்பாக பெரியவங்களுக்காக எழுதுகிற ஒரு அறிவியல் கட்டுரை என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு கட்டுரை எழுதுகிறோம் அப்படிங்கிறது எப்படி ஆகுதுன்னா, நான் வந்து ஒரு விஷயத்தை பெரியவங்களுக்காக நான் வந்து விளக்கி சொல்கிறேன் அப்படிங்கிற அளவோட நிறைய கட்டுரைகள் வந்து நின்று போயிடுறதா நான் பார்க்குறேன். இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாமே, நம்ம வந்து ஏன் கொரோனா வந்து எல்லாருக்கும் பரவுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒரு வைரஸ் வந்து இப்படி பரவும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நோய் தொற்று இப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கட்டுரையை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கட்டுரையை படித்து முடிச்சிடுறோம். அந்த கட்டுரையில் நான் வந்து இந்த கருத்தை கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான், எனக்கு வந்து இந்த விஷயம் இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதோட நம்ம வந்து நிறுத்திக்கிறோம். இப்போது பொதுவாக ஒரு கட்டுரை அப்படிங்கிறது நான் எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த சார்ந்த விவாதத்தை தூண்டுறதுக்கான ஒரு கட்டுரையாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பொதுஜனத்துக்கான எழுதுகிற கட்டுரைகள் ஒரு விஷயத்தை கடத்துறது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் சார்ந்த விவாதங்களை தூண்டுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கட்டுரையாக இருக்கணும். அதுக்கு ஒரு மேலோட்டமான கட்டுரை மட்டும் பத்தாது, ஒரு ஆழமான ஒரு கட்டுரை வேணும் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் இப்போது ஆழமான கட்டுரைனா என்ன அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஒரு 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 எளிமையான ஒரு விளக்கம் பார்க்கலாமே. நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். இதில் பதில் சொல்கிறவங்க இங்கே ஆடியன்ஸில் இருக்கவங்களும் கொஞ்சம் பதில் சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஐஸ் கட்டி எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா ஐஸ் கட்டி மிதக்குது இல்லையா? ஏன் மிதக்குது? டென்சிட்டி குறைவாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்னது, இது ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி, நமக்கு வந்து எல்லாருக்கும் பதில் தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிறோமா? இப்போது ஒரு கட்டுரை வந்து நான் அதை கட்டுரை படித்தேன், ஐஸ் கட்டியின் அடர்த்தி வந்து மிக குறைவாக இருப்பதால் அது மிதக்கிறது அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதோட முடிஞ்சிருது. ஆனால் இதில் இன்னொரு கேள்வி நம்ம கேட்கலாம், ஏன் அடர்த்தி குறைவாக இருக்குது? ஏன் ஐஸ் கட்டியோட அடர்த்தி வந்து குறைவாக இருக்குது தண்ணியை விட? ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர்? கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரா, பாண்ட் ஸ்ட்ரக்சரா? ஓகே, அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்குது உங்கள் ஆன்சரில். ஸ்ட்ரக்சர் கரெக்டு தான், என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுல கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்குது. You can talk in Tamil or you can only speak in... No, then I can actually translate to others. So அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீரின் மூலக்கூறுகள் வந்து எப்படி ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கோ அதை பொறுத்து அது வந்து நிறைய இடைவெளி விட்டு இணைஞ்சிருக்கு அதனால் அப்படிங்கிறாங்க. ஓகே, in a way correct, thanks. So then the question is,
தமிழில் பேசுகிறேன். பொதுவாக திரவத்தில் வந்து நம்ம என்ன பார்ப்போம், அதனுடைய ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்துருப்போம் இல்லையா, அணுக்கள் வந்து அடர்த்தி வந்து திடப்பொருள் அதிகமாக இருக்குமா, திரவ பொருள் அதிகமாக இருக்குமா? திடப்பொருளில் தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் ஏன் நீர் மூலக்கூறுக்கு மட்டும் அது ஏன் அப்படி மாறி இருக்கு? அதுதான் சார், ஏன் அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இல்லையே, இப்போ நம்ம கிறிஸ்டலைசேஷனே ஆகலையே, நீரில் தானே இருக்கு. ஐஸ். ஓகே, இப்போது நம்ம பார்த்தோம்னா, இப்போது முதல் கேள்விக்கு நம்ம கிட்டத்தட்ட எல்லாருமே ரொம்ப தைரியமாக என்ன சொன்னோம், ரெண்டுக்கும் அடர்த்தி வந்து மாறுபாடு இருக்குது, அதனால நமக்குன்னு சொன்னோம். ஒரே ஒரு ஆழமாக அடுத்த ஒரு கேள்வி கேட்கும் போதே என்ன ஆகுது அப்படின்னா, நமக்குள்ளார வந்து இன்னும் சரியான ஒரு பதில் வந்து வரலை. இன்னும் மூணாவதாக கூட ஒரு கேள்வி கேட்கலாம். எக்ஸாக்டாக அந்த 2 பாண்ட் சொல்கிறாங்க இல்லையா, வாட்டர் மாலிக்யூலுக்கு இடையில இருக்க பாண்டுக்கு இன்ன வரைக்கும் தனியான கிட்டத்தட்ட வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்ன வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. எப்படி வந்து நீரின் மூலக்கூறு வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான பதில் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தனியாக வாட்டர் பற்றி ஐஸ் பற்றி ஆராய்ச்சி பண்ணுற குழுவினரே அவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த ஆராய்ச்சி வந்து நம்மளுடைய நீர் இதோட நின்று போயிடுறது கிடையாது. வேற ஏதோ ஒரு கிரகத்தில் நீர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட நம்ம ஏதோ ஒரு சிக்னல் மூலமாக தானே தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம கரெக்டாக தான் தெரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இங்கே இருக்கிற நீர் மூலக்கூறுகள் அதை பற்றி நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு வரைக்கும் அது ஆராய்ச்சி வந்து போயிட்டே இருக்குது. இது வந்து ஒரு விளக்கமாக சொல்லலாம். இப்போது 2-3 விளக்கம் சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறமா நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுன்றதுக்காக ஒரு கேள்வி கேட்குறேன். காந்தம் தெரியும், ஏதாவது ஒரு காந்தம் மாதிரி ஒரு பொருள் சொல்லலாமா? எந்த ஒரு பொருள் காந்தமாக இருக்கும்? ஓகே, ஏன் 2 காந்தத்தை நீங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டினா அது ஒட்டுது இல்லையா? ஏன் ஒட்டுது? ஏன் அந்த இயல்பு அப்படி இருக்கு? ஏன் இருக்குது? அதுவும் வந்து நார்த் வந்து சேம் போல்ஸ் வந்து ஒட்டுமா ஒட்டாதா அந்த அளவுக்கு தெரியுது இல்லையா? ஏன் அது மாதிரி ஒட்டுதா ஒட்டலையா? எஸ் ப்ளீஸ். சாரி, charge molecules we can speak about when we are speaking about electric attraction and all. Maybe here we cannot speak about it. Sorry? A magnet can align the particles according to the charges, like positive and negative. So the magnet will attract all the opposite charge and align it. That is why it gets attracted. Why it should attract? The property is such that which property? the magnetic property. Okay, so what we don't understand, we attribute it to nature and then we go ahead. That's what she's trying to say. இல்ல இப்போ We நம்ம go to a certain depth and then beyond that we call it is the nature. Okay, so that is what she's trying to unearth and say. கரெக்ட். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நான் ஒரு 2 உதாரணமாக இப்போ நான் 2 கொடுத்தேன் இல்லையா, நீரின் மூலக்கூறுகள் வந்து என்ன பண்ணுது, ஏன் அதனுடைய டென்சிட்டி வந்து மாறி இருக்குன்றதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் பதில் சொல்ல முடியல. அதே மாதிரி காந்தம் சார்ந்து பேசினாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் வந்து பதில் சொல்ல முடியல. நீங்கள் ஆய்வாளர்கள்கிட்ட போய் இதே கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் என்ன நினைக்கலாம்னா, நான் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கல, இல்லை நான் வந்து கெமிஸ்ட்ரி படிக்கல, அதனால தான் என்னால் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் பற்றி பேச முடியல, அதனால தான் என்னால் வந்து காந்தத்தை பற்றி பேசும்போது மோனோபோல் டைபோல் இதை பற்றிலாம் என்னால் பேச முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், இதே நீங்கள் போய் ஒரு ஆய்வாளர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால மேபி உங்களை விட இன்னும் ஒரு கட்டம் இல்லை 2 கட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பதில் சொல்ல முடியும். பொதுவாக என்ன இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு கேள்வியுமே அறிவியலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களால் எதையுமே சொல்ல முடியாது. நம்ம எல்லாமே வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா,
மேலோட்டமாக ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனாலயே நம்ம வந்து அடுத்த ஒரு கேள்வி நான் வந்து அதில் கேட்கவே வேண்டாம் அப்படிங்கிறது மனநிலைக்கு நம்ம போக முடியாது. அந்த மனநிலை இருக்கிறவங்க தான் ஆய்வாளர்களாகவும் இருக்காங்க. ஏன்னா நான் வந்து இந்த ஆய்வு பண்ணேன், எனக்கு இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு பதில் கிடைச்சிருக்கு, அடுத்த கேள்வியை நான் இந்த ஆய்வு மூலமாக நான் இதை கற்றுக்கிட்டேன், அடுத்து என்ன கேள்வி கேட்கலாம், அடுத்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் தான் வந்து 65-68 வயசானால் உங்களுக்கு வந்து ரிசர்ச்சில் இருக்கவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்லாம். அப்ராடில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது பேட்ரி சம்மந்தமாக ஒருத்தர் வந்து வாங்கிட்டு நோபல் பரிசு வாங்கும்போது கூட என்னாச்சுன்னா அவருக்கு 90 வயசுக்கு மேலே, ஆனால் அவர் ஆய்வகத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பார். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்த கேள்வி போயிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா தொடர்ச்சியாக ஆய்வுகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு அறிவியல் எழுத்தாளராக இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, மேலோட்டமாக ஒரு கேள்விக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டாலுமே நம்ம அடுத்த அளவுக்கு இருக்கிற கேள்வியை நம்மளால் வந்து அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு வகையில் அந்த கேள்வியை நம்மளால் துவக்கி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து அன்னைக்கு அந்த கட்டுரையை எழுதி முடிக்கும்போது அந்த நேரம் வாய்க்கவில்லை அப்படின்னாலுமே நம்ம வந்து நான் வந்து இதை எழுதிட்டேன், நான் இந்த திருப்பி கொஞ்சம் நிறைய படிச்சுட்டு வந்து மேபி இன்னொரு கட்டுரையில் இன்னும் என்னால் ஆழமாக கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சமூகமாக இருக்கும்போதே நம்ம வந்து அடுத்து இன்னும் வந்து ரொம்ப ஆழமான விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம். ஆழமான விஷயங்களை கற்றுக்கிறதுனால இன்னொரு நல்ல விஷயம், நம்ம இப்போது ரொம்ப அடிக்கடி வந்து இந்த கரோனா பற்றி நான் பேசுறதுக்கு காரணம் அந்த டைமில் தான் நேரடியாக மக்கள்கிட்ட நிறைய விஷயங்களும் பேச முடிஞ்சுது. மக்கள் எந்த அளவுக்கு ஒரு வேக்சினை நம்பலை, எவ்வளோ ஒரு முகக்கவசத்தை நம்பலை, இதெல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது இல்லையா? ஸோ அப்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஆழமாக நம்ம எடுத்துக்கொண்டு போய் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மாஸ்க் மட்டும் போடுங்க, மாஸ்க் போடுவதால் நல்லது அப்படின்னு எழுதுறது ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம்தான். ஆனால் அந்த மாஸ்க் போடுவதால் 1 மினிட் தான் இருக்கா? ஓகே. மாஸ்க் போடுறதுனால என்னென்ன நல்ல விஷயம் இருக்குது, என்ன மாதிரியான ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதோட நீங்கள் எடுத்து இன்னும் ஆழமாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. இல்லை அதில் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அதை வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து அறிவியல் எழுத்துங்கிறது வந்து பொதுஜனங்களுக்கு எழுதும்போது நம்ம வந்து மேலோட்டமாக எழுதாமல் ஆழமாக எழுதணும் அப்படிங்கிறதுக்கான தேவைகளை தான் நான் சொன்னேன். அடுத்து மேபி அதுக்கான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம மேபி டிஸ்கஷன் அப்போ நம்ம பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 மினிட்ஸ் தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லிஸ்ட் படி அடுத்து நான் இருக்கேன். நான் சார் பேசுகிறேன். அனைவருக்கும் அறிவியல் வணக்கம். நிறைய விஷயங்கள் வந்து அறிவியல் எழுத்தாளர்களாக நிறைய கடமை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். எப்படி அப்படின்றத சொல்கிறேன். நான் வந்து எதில் ஒர்க் பண்ணுறேன்னா, மொன்டைன் இன்செக்ட்ஸ் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ்லையும் ஈஸ்டர்ன் காட்ஸ்லையும் இருக்க நீரில் வாழக்கூடிய, குறிப்பாக வந்து லோட்டிக் சிஸ்டம்ன்றோம், லென்டிக் லோட்டிக்னு இருக்குது. இதில் நிறைய வார்த்தைகள் வந்து நமக்கு தெரியவே இல்லை. ஓடுற தண்ணி, நிலையாக இருக்கும் தண்ணி, இதுதான் டெக்னிக்கலாக லென்டிக் லோட்டிங்கிறாங்க. லென்டிக் புரிஞ்ச அளவுக்கு லோட்டிக் சிஸ்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லை. 1996 சிஇஎஸ்ல ஐஏஎஸ்சியில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு சென்டர் ஃபார் ஈக்கலாஜிக்கல் சயின்ஸில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணோம். அதில் காலேஜ் டீச்சர்ஸ் வந்து நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இல்லை, அது பயோடைவர்சிட்டியை பற்றிய புரிதலும் இல்லைன்றதுக்காக தான் அந்த பெருசாக இது பண்ணாங்க. நான் வந்து எங்கள் காலேஜ் வந்து நோடல் சென்டர், அதில் 3 விதமான பூச்சிகள் இது பண்ணோம். ஒன்று ஆண்ட்ஸு, இன்னொன்று அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ், 3 இது பண்ணோம். இப்போது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய சவால் என்னவா இருக்குது அப்படின்னா, there is no hydrobiological engineers. ஹைட்ரோபயாலஜிக்கல் இன்ஜினியர்ஸ்னு யாருமே இல்லை. ஹைட்ரோலாஜிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஆனால் ஹைட்ரோபயாலஜிக்கல் இன்ஜினியர்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபயாலஜிக்கல் இன்ஜினியர்ஸ் நீங்கள் போயிட்டு ஃபிசிக்கல் பேராமீட்டர், கெமிக்கல் பேராமீட்டர் இதெல்லாம் நோட் பண்ணி பெருசாக வந்து இப்போ சசிகுமார் சார் கூட சொன்னார், ஒரு சாம்பிள் பண்ணுறதுக்கே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லாம் ஆகும்னு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் மியர் சைட்டேஷன் ஆஃப் இன்செக்ட்ஸ், சும்மா அந்த இன்செக்ட் அந்த இடத்துல பார்த்தோம்னாலே அது பொல்யூட்டடா அன்பொல்யூட்டடான்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த பேஸ் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னா இல்லை. ரொம்ப ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ட்ரைகாப்டிரா அப்படின்னு இந்த இடத்துல இருக்க யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது. அதில் தான் நான் பிஹெச்டி பண்ணேன். இன்ஃபேக்ட் சவுத் இந்தியாவிலே அந்த குரூப் வந்து கஷ்டமாக இருந்துன்னு யாருமே எடுக்க மாட்டாங்க. எங்கள் வாத்தியார் என் மேலே பிரியத்தில் வச்சாரோ இல்லை பழி வாங்கணும்னு வச்சாரோ, கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு அந்த இது முடிக்கிறதுக்கு. ஏன்னா ஒன்றுமே லிட்ரேச்சரே இல்லை. இப்போ மாதிரி இமெயிலோ ஏதாச்சும் ஒரு ரிசர்ச் ஜேர்னலில் ஈஸியாக அக்சஸ் இருக்கும். நான் பண்ணும்போது 96 பண்ணும்போது அப்படிலாம் கிடையாது. ராபர்ட் போர்டுன்னு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் இருப்பார்,
அவர் எவனோ நம்ம ட்ரைகாப்டரில் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே ஒரு 5 புக்கு அப்படியே பார்சல் அனுப்பிச்சார். ஆனால் அந்த 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 பாட்டே மிஸ்ஸிங், இங்கே பெரிய மிஸ்ஸிங். நீங்கள் இப்படி ரிசர்ச் சைட்லேயும் பார்க்கலாம், காமனாக சொல்லலாம். இப்போ நீங்கள் சாண்ட் மைனிங்லாம் அவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் மதுரையில் அன்னவயல் காளிமுத்துன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு. அதில் பண்ணும்போது மண்பாட்ட தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மண்ணல்ல முடியாது. ஒரு பக்கம் வைகுண்டராஜன் வந்து பயங்கரமாக எடுத்துகிட்டு இருப்பார், ஆனால் மண்பானை செய்கிறது கிடையாது. ஒரு கிளியாஞ்சட்டி பண்ணுறதுக்கு வந்து இல்லை, மண் எடுக்க முடியாது. போவாங்க, ரிஸ்க்கு மாட்டு வண்டியில் தான் எடுப்பாங்க. அவங்க எடுக்க போகிறது குறைச்சி தான். அப்போது ஈக்விட்டி இஷ்யூஸும் நிறையா இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ இருக்க எல்லா இடத்துலையும் பாண்டில் என்னென்ன இருக்குது, ஒரு அம்மா ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சிம்பிளான ரிசர்ச். என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுட் செயினில் இருக்க பிளாங்டானிக் ஃபார்ம்ஸ், மிதவை உயிர்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மிதவை உயிர்களில் பாதிக்கப்படுறதுனால எந்த அளவுக்கு இருக்குது, எத்தனை பேருக்கு பிளாங்டான். மோபா வந்து ஃபோல்ஸ்கோப்பில் கொஞ்சம் பண்ணும்போது இனியன் வந்து ஃபைட்டோ பிளாங்டான்லாம் ஒர்க் பண்ணாங்க. அந்த அம்மா ஒரு ஃபைட்டோ பிளாங்டான்லாம் ஒரு ஒர்க் பண்ணுது. என்னென்னா, இந்த நானோ பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்ணுது, நானோ பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு, டாஃப்னியா குறிப்பாக அந்த அம்மா டாஃப்னியாவில் நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. டாஃப்னியாவில் பண்ணுறாங்க. அந்த நானோ பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அது 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 வந்து ஒரு ஆர்கானிக் மெட்டீரியலை நினச்சி சாப்பிடுது. ஆனால் அது வந்து சோக் பண்ணி அதை சாப்பிட விடாமல் போயிடுது. அப்போ டாஃப்னியாவோட எண்ணிக்கை குறைய பூச்சிகளோட எண்ணிக்கை குறைச்சிடும். பூச்சிகளை கன்சியூம் பண்ணுற சின்ன ஃபிஷ்ஷோட எண்ணிக்கை குறையும். அப்போ பெரிய ஃபிஷ்ஷு குறையும். ஒரு சாதாரண நானோ பிளாஸ்டிக்ஸ் வந்து எப்படி வந்து இதில் பண்ணும், நீர்நிலைகளே இப்போ காணாமல் போச்சு. ஏன் நான் அந்த இதை குறிப்பாக அந்த அக்வாட்டிக் என்டமாலஜியை சொல்லணும் அப்படின்றதுக்கான காரணம் இதுதான். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 14 ஆர்டர்ஸ் இருக்குது. ட்ரைகாப்டரா, எஃபிமெராப்டரா, பிளிகாப்டரான்னு இபிடி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். உலகம் ஃபுல்லாக இபிடி காம்ப்ளெக்ஸ், பிரிட்டனாக இருந்தாலும் சரி, யூரோப்பாக இருந்தாலும் சரி, இங்கே அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் இருக்குது. ஆனால் இந்தியாவில் பண்ண எல்லாமே இன்னொரு ஆச்சரியமான விஷயம், நீங்கள் வாசுகி இண்டிகஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஜேர்னல்லாம் பப்ளிஷ் ஆகலை, ஒரு சயின்டிஃபிக் ரிப்போர்ட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நேமிங் த ஆர்கானிசம் லினே சொன்னது வேற, இவங்க பண்ணியிருக்கதே வேற. அது பாம்புன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? உலகம் ஃபுல்லாக பெரிய பிளானட் அமெரிக்கானா கரப்பாம்பூச்சின்னு தெரியும். கரப்பாம்பூச்சி தெலுங்குல என்ன, மலையாளத்தில் என்ன, வெர்னாகுலர் லாங்குவேஜில் என்ன இருக்குது. இப்போ நான் இதை தமிழ் படுத்துறேன்னா, இப்போ லெப்பிடாப்டராக்கு மிக நெருங்கிய சொந்தம் தான் அந்த ட்ரைகாப்டரான்றது. இப்போ வண்ணத்து பூச்சிகளில் ஸ்கேல்ஸ் இருக்கும், அந்த ரெக்கையில் ஸ்கேல்ஸ் இருக்கும். அந்த ஸ்கேல்ஸ்க்கு பதிலாக முடி இருக்கும். ட்ரைகாஸ்னாலே என்னென்னா ஹேர்ஸ்னு அர்த்தம். இப்போ ட்ரைகாலஜி இதெல்லாம் சொல்லி பண்ணுறாங்க. எனக்கு வீக்காரில் இருந்து தான் ட்ரைகாஸ்லாம் தெரியுது. இப்போ ட்ரைகாப்டர்ன்றது ஒரு ஏன்ஷியன் நேம். அது ஃப்ரெடனன் ஸ்மித்தை தான் சொல்கிறோம் ஃபாதர் ஆஃப் கேடிஸ் ஃப்ளைஸ்ன்னு சொல்கிறோம். அது தமிழ், இது ஆங்கிலத்தில் காமன் வந்து கேடிஸ் ஃப்ளைஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் தமிழ் பதமே கிடையாது. நான் தான் மயிர்ச்சிறகு பூச்சின்னு சொல்லி நானாக காயின் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பாப்புலராக ஆகவே இல்லை. அப்போது இந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று பேராந்திசிஸில் ஆங்கில பேர் போட வேண்டியிருக்கு. அப்போ இந்த போடாமல் ஒரு பூச்சகன் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் இங்கே மழை பெஞ்சு அப்படின்னு சொன்னாலே ஒரு பச்சை கலரில் ஒரு சட்டையில் வந்து நிற்கும். அது அந்த பூச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இது பண்ணிடுவீங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும், வால் இப்படி பெருசாக இருக்கும். அது எஃபிமெராப்டரான்னு சொல்கிறது. பச்சை கலரில் இருக்கும் பாடி. இது வந்து விங் வீனேஷன் தெரிகிற அளவுக்கு பார்க்கலாம். அதுக்கு பேர் ப்ரோக்ளோயான் ஹார்வேயின்னு பேர். பாண்டில் இருக்குது. குறிப்பாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிமெண்ட் டேங்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சிமெண்ட் டேங்க்கில் வாழ்கிறது. ஆனால் அது குறித்து கூட நம்ம சொல்கிறது இல்லை. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இது என்விரான்மெண்டல் இன்ஜினியர்ஸ். இவங்கெல்லாம் அதுக்கு பேர் என்விரான்மெண்டல் இன்ஜினியர்ஸ்னு பேர். இந்த இபிடி காம்ப்ளெக்ஸ்ன்றது என்விரான்மெண்டல் இன்ஜினியர்ஸ். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு பக்கம் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமே பயங்கரமாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அது குறித்த புரிதல் படித்த மக்களிடையே கூட இல்லை. இது பெரிய சவாலாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க யூஎஸ்எல்லாம். நாம் அதை ரெக்கார்டே பண்ணுறதில்லை. ஒரு பானில் எவ்வளோ இது இருக்கும், படல்ஸ், சாதாரண படல்ஸ். ஒரு யானை ஃபாரஸ்ட்டில் போகுதுன்னா மிதிச்சுட்டு போகுது, சகதியை மிதிச்சுட்டு போகுதுன்னா அதில் தேங்கி இருக்க தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவ்வளோ பெரிய பயோடைவர்சிட்டி இருக்குது. அப்போ படல் பற்றி நம்ம படிச்சுக்கணும். பில்லபாங், ஆஸ்திரேலியாவில் ஒரு டேர்ம் இருக்குது பில்லபாங் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சின்ன நீர்நிலைக்கு பேர் பில்லபாங் சொல்கிறாங்க. அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. நம்ம படல்ஸும் பார்க்குறது இல்லை, எதுவுமே பார்க்குறது இல்லை. அப்போ இதெல்லாம் இந்த கான்சல்டேஷன் பண்ணோம்னா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா. ஒருத்தர்லாம் நான் ஃபேஸ்புக்கில் ஒரு இது போட்டிருந்தேன், பதிவு பண்ணியிருந்தேன், ஸ்கல்மாத் படி. அங்கே ஜெர்மன்லேருந்து உனக்கு எவ்வளோ பண்ணனாலும் தரேன் இந்த ஸ்கல்மாத்தன்னு. அப்போ தான் பயோடைவர்சிட்டி பில்லு வந்துருச்சு. பொழப்பக்கிறது ராஜா, சாப்பாடுலாம் அங்கே ஒன்றும் வழியில்லாமல் போயிடும், உள்ளதுக்கு வச்சுருவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கோலியாப்டரிஸ்ட் ஒருத்தர் வந்துட்டார் ஃபாரினர். இப்போ எஸ்கேலேருந்து எல்லாரும் கையெழுத்து போட்டு ஒரு மீட்டருக்குள்ளே பாடுபட்டாங்க. எவ்வளோ நாள் தரேன் உனக்கு, அங்கேருந்து நான் என்னமோ ஸ்கல்மாத்தில் நான் ஒர்க் பண்ணவே இல்லை. என்னுடைய பேசிக் ரிசர்ச்சே வந்து அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ் தான். ஒரு எப்பயாச்சும் வரும், செப்டம்பர் மாதம் எங்கள் ஹாஸ்டலுக்கு வரும், அதனால அங்கே போகிறது. அப்போது
இந்த மாதிரியான அறிவியல் பூர்வமான செய்திகளை பொதுமைப்படுத்தணும். கடைசி அந்த வாசுகி இந்த இது இருக்குல்ல பார்த்துக்கணும்ல, அது எதுவுமே கிடையாது. இப்போ நேமிங் த ஆர்கானிசம் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ ட்ரைகாப்டரால் கிட்டத்தட்ட 19 ஃபேமிலி பண்ணியிருக்காங்க. அதில் ஏராளமான ஸ்பீசிஸ் இருக்குது. எல்லா ஸ்பீசிஸும் டிஸ்கிரைப் பண்ணது யாருன்னா வெள்ளைக்காரங்க தான். அவங்க அடல்ட்டை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது ஹோலோ மெட்டபாலஸ் சொல்லுவோம். எக்கு, லார்வா, பியூப்பா, அடல்ட் இருக்குது. அதை எதுவுமே பண்ணாமல் இது பண்ணிட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜார்ஜம்னு ஒரு ஜீனாரால் ஒர்க் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 வருஷம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். எக்ஸ்பர்ட்டுக்குலாம் அனுப்பிச்சோம். ஆனால் கடைசி வரைக்கும் எங்களால் அடல்ட்டை ட்ரேஸ் பண்ணவே முடியல. வேற எங்கேயும் இல்லை. கொடைக்கானல் போகிற வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நாங்கள் பண்ணோம். ரெண்டாங்கரையில் 91 சாம்பிளிங் பண்ணும்போது ரெண்டாங்கரையில் அவ்வளோ அக்வாட்டிக் ஸ்பீசிஸ் இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா ஊத்துக்கு மேலே லோவர் சில்வர் ஃபால்ஸில் லோவர் டவுன் ஸ்ட்ரீம் ஒன்று இருக்கும். அங்கே தான் தண்ணியே இருக்குது கொடைக்கானலில். அந்த மாதிரியான பேத்தட்டிக்கான இதில் இது மாதிரியான அறிவியல் எழுத்துக்கள் ஒரு பயாலஜிஸ்டாக ஒரு என்டமாலஜிஸ்டாக இந்த விஷயத்தை உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். அடுத்ததாக ஆதி வள்ளியப்பன் அவர்களை அழைக்கிறேன் பேச. எல்லோருக்கும் வணக்கம். இந்த டாபிக் வந்து நான் கொஞ்சம் என்னோட இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த அறம் இல்லை நெறிமுறை இல்லை நியாய உணர்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து முழுக்க முழுக்க காலநிலை மாற்றம் சார்ந்ததாக தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுச்சூழல் பிரச்சனைகளோட ஒரு கூட்டிணைவாக காலநிலை மாற்றம் வந்து நம்மளை அச்சுறுத்திட்டுருக்கு. 2008 வந்து கொதிக்கும் பூமி அப்படிங்கிற பேரில் காலநிலை மாற்றம் சம்மந்தமான ஒரு அறிமுக புத்தகம் தமிழில் வந்து நான் எழுதினேன். அதுலேருந்து 15 வருஷம் கடந்துருச்சு. அந்த 2008க்கும் இன்றைக்கி நம்ம இங்கே நின்றுட்டுருக்கிற இந்த டயத்துக்குமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு காலநிலை மாற்றம் பற்றி தமிழில் பேச டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருந்த டயத்தில் யாருமே அதை வந்து கண்டுக்கல. அது ஏதோ வேறு ஏதோ ஒரு சயின்டிஸ்ட்டுகளுக்கான ஏதோ ஒரு விஷயம் போல் இருக்குது. நமக்கும் ஒரு காமன் பீப்புளுக்கும் இந்த டெர்மினாலஜி அது சொல்கிற பிரச்சனைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்படி தான் வந்து நிலைமை இருந்தது. இன்றைக்கி நம்ம அந்த ஹீட்டை வந்து டைரெக்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மேபி நம்ம அதோட கனெக்ட் பண்ணிக்காமல் இருப்போமா இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அதனால் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து தலைகீழாக வந்து மாற்றம் நடந்திருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சிச்சுவேஷனுக்கும் இன்றைக்கும் அப்போது இந்த டிஸ்கஷன் காலநிலை மாற்றம் சார்ந்த ஒரு கலந்துரையாடலோ இல்லை ஒரு விவாதமோ வந்து தமிழில் ஒரு மாதிரி சயின்டிஸ்ட்டுகள் மத்தியில் நடந்தது. தென் வந்து ஒரு மாதிரி மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் ஆட்கள் தான் வந்து அது சார்ந்து வந்து பேச ஆரம்பித்தாங்க. அது பெரிய அளவுக்கு மக்கள் சார்ந்து நகரவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் வந்து மக்கள் சார்ந்து மக்களை உள்ளே கொண்டு வர மாதிரி, அந்த டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வர மாதிரி, அவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த மாதிரியான டிஸ்கஷன் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு நகரலை. இதில் என்னன்னா நான் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா பேசுகிறவங்க வந்து வேறு ஒரு பிளேனில் இருக்காங்க. நான் சயின்டிஸ்ட்டுகளை சொல்லலை, பொதுவாக நம்ம இப்போது சுற்றுச்சூழல் சார்ந்த கம்யூனிகேட்டர்ஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்து வேறு ஒரு பிளேனில் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து பேசுகிறப்ப என்னென்னா பர்சனலாகவும் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் அக்கௌண்டபிள், ஹைலி அக்கௌண்டபிள். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி டிஸ்கஷன் நடக்கிறப்ப பார்த்தோன்னா பேசுகிறவங்க எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் சார்ந்து அணுக்கமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுக்கு இல்லை. அது வந்து ஒரு மேம்போக்கான ஒரு நடவடிக்கை. பேச்சு ஒன்றாவும் அவங்களுடைய வாழ்க்கை வேற ஒன்றாவும் இருக்குது. சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும். நம்ம வந்து 2010 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட ஆல்மோஸ்ட் வந்து 2010 ஒரு புயல், 2015 ஒரு மிகப்பெரிய வெள்ளம், 2016 வார்தா புயல், 2022 மாண்டூஸ் புயல், 2023 திரும்ப ஒரு வெள்ளம். கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 12 வருஷத்துக்குள்ளே ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஏதாவது ஒரு புயலோ வெள்ளமோ வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி
டெம்பரேச்சர் ரைஸ் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒவ்வொரு கோடை வந்தோடனே ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் வெப்பநிலை மேலே. இப்போல்லாம் வந்து அந்த குற்றச்சாட்டுக்கெலாம் வந்து எந்த அர்த்தமுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு நாளுமே வந்து வித்தியாசமான ஹை டெம்பரேச்சருக்கு போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வந்து தண்ணி இல்லாத நிலை, ஒரு வருஷத்தில் ஒரு 2-3 மாதம் வெள்ளமாக வரும், அப்புறம் ஒரு 9 மாதத்துக்கு தண்ணியே இல்லாமல் கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி ரொம்ப எராட்டிக்கான சீசன் வந்து சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் இவ்வளவு விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கிறப்போ மக்கள் வந்து அதுக்கும் அதுலேருந்து தள்ளி நின்று பார்க்குறாங்களா இல்லை அதுக்குள்ளே நின்று பார்க்குறாங்களா, அந்த ஒரு டிஸ்கஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கா இங்கே? அது சார்ந்து அவங்க வந்து இதை ஃபீல் பண்ணுறாங்களா? ரியலாக தங்களை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் தாங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இது வந்து வேறு ஏதோ ஒன்று அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம், அதை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்லை கவர்மெண்ட்டுக்கு எப்படி வந்து ப்ரெஷர்ஸ் க்ரியேட் பண்ணணும், இதெல்லாம் பற்றி யோசிக்கிறாங்களா அப்படின்னா பெருமளவுக்கு வந்து எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. ஜென்ரல் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க இதெல்லாம் கனெக்டே பண்ணிக்கிறதே இல்லை பெருமளவுக்கு. இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டில் நம்ம என்னன்னா நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்குது. கிட்டத்தட்ட 30 வருஷமாக வந்து கிளைமேட் நெகோசியேஷன்ஸ் வந்து உலக அளவில் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து நம்ம காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு, அப்புறம் வந்து சர்வைவல் எமிஷன்ஸ் விஎஸ் லக்ஸரி எமிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்தியா வந்து ஒவ்வொரு நெகோசியேஷன்லேயும் இதுதான் வந்து முதல்ல போய் போஸ்ட் பண்ணுது. என்ன அப்படின்னா எது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கிளைமேட் சேஞ்ச் எதனால் வருது அப்படிங்கிறது. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எதனால் வருது அப்படின்னா பெட்ரோல், கோல் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து அதிகப்படியாக கோலை வந்து மின்சாரத்துக்காகவும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்து நம்மளுடைய வாகனங்களை இயக்கிறதுக்காகவும் பயன்படுத்துகிறோம். இதுலேருந்து தான் வருது. ஸோ ஒவ்வொரு நெகோஷியேஷன்லேயும் இந்தியன் கவர்மெண்ட் போய் அங்கே பேசுகிறது என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு ஏழை நாடு, நாங்கள் வந்து இன்னும் நிறையா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரைட்டு வந்து எங்களுக்கு வேணும், உங்களை மாதிரி ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ் மாதிரி நாங்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு மீனிங் இருக்குது, அதில் நிச்சயமாக பெரிய அளவுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இப்படி நெகோஷியேஷன் ஒவ்வொரு இடத்துலையும் பேசிட்டு இந்தியாவுக்கு வர்றப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்தியாவில் வந்து 10% பணக்காரங்க தான் 77% சொத்துக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. வெறும் 10% இருக்கக்கூடிய அஃப்ளூயன்ட் ஆட்கள் வந்து 77% சொத்துக்களை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. மீதி பார்த்தோம் அப்படின்னா இதில் 67% பேர் காலங்காலமாக ஏழைகளாகவே இருக்காங்க இந்தியாவில். கிட்டத்தட்ட half of the population இந்தியாவில் வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் ஏழைகளாகவே தான் இருக்கிறாங்க. இப்படி இன்டர்நேஷ்னல் நெகோஷியேஷன்ஸில் யாரை காமிச்சு இந்தியன் கவர்மெண்ட் வந்து இது வாங்குது அப்படின்னா, இந்த 67% காட்டி நாங்கள் வந்து இன்னும் நிறையா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரைட்டை வாங்கிட்டு வந்து இங்கே யார் கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 10% கையில். ஸோ நம்ம இதை என்னென்னா நம்மளோட ரைட் இது காலங்காலமாக இந்த டிஸ்பேரிட்டி வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த கிளைமேட் நெகோஷியேஷன்ஸ்லேயும் அதே தான் நடக்குது. அப்போது நம்ம ஒரு காமனான ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும், வளங்களை வந்து சுரண்டக்கூடாது, மின்சாரம் தண்ணி மாதிரியான விஷயங்களை வீணடிக்கக்கூடாது, பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, இப்படின்லாம் வந்து நம்மளே சொல்கிறோம் நிறைய இடங்களில். இன்றைக்கி அந்த அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. பர்டிகுலராக நான் குழந்தைங்களை பார்க்கும்போது நம்ம அடல்ட்டெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக ஃபீல் பண்ணணும், அந்தளவுக்கு அவங்க வந்து என்வரான்மெண்டலி அவேராக இருக்காங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தா ப்ராப்பராக அவங்க அதை உள்வாங்கிக்கிட்டால் அந்த குழந்தைங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை அப்படியே விட்டுட்டு அடுத்து ஆப்போசிட்டாக ஒரு வேலை பண்ணாமல் எதை வந்து ப்ராப்பராக அவங்க மனசுக்குள்ளே அவங்க மைண்டுக்குள்ளே ப்ராப்பராக உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அவங்க அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நான் நிறைய இடங்களில் போய் பேசும்பொழுதெல்லாம் பார்க்குறேன், ரொம்ப ஆக்டிவாக வந்து அவங்களோட ஆன்சர்ஸ் தப்பு ரைட்டுங்கிறதெல்லாம் தாண்டி என்வாயன்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய கன்சர்ன் வந்து அவங்கள்ட்ட வந்து வெளிப்படுது. இது மாதிரி நம்ம நிறையா பேசுகிறோம். ஆனால் வந்து என்னென்னா ஒரு பக்கம் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து கிளைமேட் வந்து நம்மளை சுற்றி வெதர் சேஞ்ச் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்போ என்னன்னா ஒரு இண்டிவிஜுவலாக நமக்கே வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ரிசோர்ஸஸை வந்து சேவ் பண்ணுறதுனால ஒரு பெரிய வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு கில்ட் வருது நமக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த கில்ட்டுக்குள்ளேயே நம்ம இதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து கார் சென்னையில் வந்து ஆல்ரெடி மெட்ரோன்னு சொல்லி இருக்கிற எல்லாரோடையும் அடைச்சிட்டாங்க. ஆனால் வந்து கார் வாங்குகிற மோகம் வந்து மக்களுக்கு குறையவே இல்லை.
நீங்கள் சாயங்காலம்லாம் இல்லை, இப்போ நீங்கள் நார்மலாக ரீசெண்ட் இயர்ஸில் முன்னாடிலாம் சாயங்காலம் வெளியில் 6 மணிக்கு போனால் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். இப்போ சென்னையில் வந்து ஹோல் டேயுமே வந்து டிராஃபிக்காக தான் இருக்குது. ரீசன் வந்து கார் மேலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய மோகம். அதாவது எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு லெவல் தாண்டிட்டோம் அப்படின்னா கார் வாங்கிடணும், அது வந்து ரொம்ப நம்ம வந்து அந்த வசதியை வந்து அனுபவிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நோக்கி போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம நிறையா இப்போ வந்து ஒரு இதுக்குமே இதுக்கு கோடை காலத்துலேயுமே எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கும். ஏசி வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி. ஏசி வாங்கக்கூடாதுங்கிறது தான் எப்பயுமே ஹை வாய்ஸாக இருக்கும். ஆனால் டெம்பரேச்சர்லாம் வந்து அதாவது வந்து நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு ஒரு நாளுமே. அப்போ நம்ம வந்து எதை பர்சனலான சாய்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா இல்லை சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதாங்கிற ஒரு மதில் மேல் பூனை ஸ்டேஜ் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கிற அஃபீஷியல்ஸோ இல்லை நம்ம பொலிட்டீஷியன்ஸோ கவலைப்படுறாங்களா? ஒரு காமன் பப்ளிக் இந்த மாதிரியான சிக்கல்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் பொழுது நம்ம கவர்மெண்ட் வந்து எப்படி இந்த விஷயங்களை வந்து எடுத்துக்குது? நமக்கு இப்போ தெரியும், இப்போ இந்த ரீசெண்ட் 7 ஃபேஸாக நடந்துக்கிட்டு இருக்கிற எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒஸ்ட்டு வெப்ப அலை நடக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் வந்து இந்த 7 ஃபேஸ் எலெக்ஷனை வந்து ஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்கு. யாருமே இது சம்மந்தமாக கொஸ்டின் பண்ணவே இல்லை. எலெக்ஷன் கமிஷன் வந்து இது எந்த கவலையுமே படலை. ஜஸ்ட் ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்து அங்கே தண்ணி பானை வைங்க, அவரை வந்து கூரை போடுங்க, அவங்களுக்கு வந்து வெப்ப அலை பற்றியில் எந்த கவலையுமே கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்லிமெண்ட்டில் 2019 வரைக்குமான 20 இயர்ஸில் கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக எத்தனை % டிஸ்கஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஏதாவது கெஸ் பண்ணுங்கள். 1%? சரி, வேறு 10? அப்பா நீங்கள் ரொம்ப ஏதோ யூரோப் மாதிரி நினைக்கிறீங்க. நீங்கள் இந்தியா அந்தளவுக்குலாம் போகல. 2%. ஓகே. ஆக்சுவலாக வந்து 2019 வரைக்குமான 20 இயர்ஸில் 0.03, அதாவது நெக்லிஜிபிள் அமௌண்ட் டிஸ்கஷன் தான் வந்து கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக நம்ம நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கு. நிறைய நேரம் வந்து எதுக்காக நடக்குதுன்னு நமக்கே தெரியும், நம்ம டிவியில் நிறைய நேரம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 0.03 அப்படிங்கிறது வந்து நெக்லிஜிபிள் தான். ஆக்சுவலாக அதில் எந்த மீனிங்குமே கிடையாது. ஆக்சுவலி அது சும்மா அந்த ஒரு சொல்கிறதுக்காக வச்சுக்கிறோம். ஆமாம். இந்த பேக்ரவுண்டில் நம்ம தமிழ்நாட்டில் லெஃப்ட்டு ஐடியாலஜி அண்டு சயின்ஸு சார்ந்த ஒரு அவேர்னஸும் டிஸ்கஷனும் த்ரூ அவுட் நம்ம ஒரு மாடர்ன் டைம்ஸில் நடந்துகிட்டே வந்திருக்கு. அப்போ வந்து இவங்க தான் வந்து லெஃப்ட் ஐடியாலஜியில் இருக்கிறவங்களும் சயின்ஸு சார்ந்து தொடர்ந்து பேசுகிறவங்களும் கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக இன்னும் நிறையா வந்து பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தொடர்ந்து வந்து 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு முறை பல இடங்களில் வந்து கூட்டங்கள் மாநாடுகள் நடத்துகிறாங்க. தொடர்ந்து அது சம்மந்தமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது, எதுக்காகனா இந்த விஷயத்தை வந்து இந்த பர்டிகுலரான ஆட்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு நான் வலியுறுத்துகிறேன் அப்படின்னா, நீங்கள் டிவி டிஸ்கஷன்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை மீடியாவில் எந்த விஷயங்கள் கருத்து சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தோன்னா எக்ஸ்பர்ட்ஸாக பெருமளவுக்கு இருக்கிறதே இல்லை. சுற்றுச்சூழல் சார்ந்தோ காலநிலை மாற்றம் சார்ந்தோ ரொம்ப கம்மியான ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து அதில் பேசுகிறாங்க. மீடியா பீப்புள் வந்து யார் பாப்புலராக இந்த கமெண்ட்டை சொல்லுவா, இந்த வந்து சுவாரஸ்யமாக யார் வந்து இந்த விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் இல்லாமல் மேடைகளில் பேசுகிறவங்க இல்லை விவாதங்களில் பேசுகிறவங்கள நோக்கி தான் காலநிலை மாற்றம் சம்மந்தமான இல்லை சுற்றுச்சூழல் சார்ந்த கருத்துக்களையும் போய் மைக்க நீட்டுறாங்க. அது சம்மந்தமான ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இல்லை அது சார்ந்த ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படணும். ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸை நோக்கி போகிற ஒரு கல்ச்சரை வந்து நம்ம வந்து புஷ் பண்ணணும். இந்த பேக்ரவுண்டில் எது நமக்கு நம்பிக்கை அளிக்கிற மாதிரி எந்த விஷயமுமே இல்லையா அப்படின்னு வந்து கேட்கலாம். உண்மையில் நம்பிக்கை அளிக்கிற மாதிரி எந்த விஷயமும் இல்லைங்கிறது தான் உண்மை. நம்ம கொஞ்சம் அங்கே ஆசுவாசப்படுத்திக்கலாம். ரீசெண்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கிரேட் இண்டியன் பஸ்ஸர்டு சம்மந்தமாக காணமயில் சம்மந்தமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள்லேருந்து காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு உரிமை வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்குது. அது ஒரு பேசிக் ரைட்டு அப்படின்னு வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ஊரில் நிறையா சட்டங்கள் இருக்குது. எல்லா சட்டங்களுமே முறைப்படி நடைமுறைப்படுத்தப்படுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தாலும் கூட காலநிலை மாற்றத்துலேருந்து
தங்களை காப்பாற்றிக்கிற ஒரு உரிமை ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு இருக்குன்னு கொடுத்துருந்தா கூட இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. இன்னும் நிறையா சில விஷயங்களை நான் இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடந்த 20 வருஷத்தில் நடந்த எல்லா கடந்த 20 வருஷத்தில் நடந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸில் 90% வந்து கிளைமேட் ரிலேட்டடானது அப்படின்னு வந்து ஒரு ஸ்டடி சொல்லுது. அதே மாதிரி கிளைமேட் சேஞ்சினால் மட்டும் ஒரு வருஷமும் 3 to 4 lakh பீப்புள் வந்து இறந்துட்டுருக்குறாங்க. கிளைமேட் சேஞ்சினால் தூண்டப்பட்ட விஷயங்கள்னால மட்டும் 3லேருந்து 4 லட்சம். நான் இதை வந்து ஒரு அன்அனௌன்ஸ்டு வார் அப்படின்னு தான் வந்து நான் பார்க்குறேன். இப்போ நம்ம வந்து காசாவில் ஒரு பெரிய வார் நடக்குதுன்னா அங்கே இருக்கிற படங்களை பார்த்து நம்ம வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். உக்ரைனில் ஒரு வார் நடந்தால் கஷ்டப்படுறோம். ஆனால் இது வந்து வார்னு சொல்லப்படாத ஒரு வார் வந்து நடந்துட்டுருக்குது நம்மளை சுற்றி. அதில் வந்து நம்மளுடைய முக்கியமான ஆட்கள் யாரில் அந்த வாரன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய கேபிட்டலிஸ்ட்டும் பொலிட்டீஷியன்ஸும் இங்கே இருக்கக்கூடிய அதிகார ஆட்சியாளர்களும் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து இதுக்கு காரணமாக இருக்காங்க. நம்ம இதை வந்து இன்னும் சீரியஸாக அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளைஞர்கள் இப்போ வேர்ல்டு லெவலில் எடுத்துட்டோன்னா கிரெட்டா துன்பர்க், இந்தியாவில் வந்து எடுத்துட்டா ரித்திமா பாண்டே மாதிரி, இல்லை தமிழ்நாட்டில் வினிஷா மாதிரியான ஒரு சிலர் வந்து கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக சீரியஸாக வந்து பேசுகிறாங்க. தங்களோட ரைட்ஸ், தாங்க வாழ்கிறதுக்கான ரைட்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சென்னையில் ஓரளவுக்கு என்வாயன்மெண்ட்டு சார்ந்தும் இல்லை கிளைமேட் சேஞ்சு சார்ந்தும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. UNAIDS மாதிரியான ஆட்கள் வந்து பீப்புள்கிட்டையும் ஒர்க் பண்ணுறாங்க, ரைட்டிங்லேயும் நிறையா விஷயங்கள் கொடுக்குறாங்க. தமிழில் வந்து நாராயணி சுப்பிரமணியனும் அருண் பிரசாத்தும் தொடர்ந்து வந்து கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக என்ன விஷயங்கள் நடந்தாலும் அது சார்ந்து எழுதுகிறாங்க. சீரியஸான ஒரு டிஸ்கஷனை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு இது வந்து அவங்களோட ரைட்டிங்ஸ் 2 பேர்கிட்டையும் தெரியுது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ஒரேடியாக விரக்தியாக யோசிக்காமல் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் யோசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸாக சொல்லிட்டேன். கடைசியாக வந்து பாரதியார் சொன்ன ஒரு வரியோடு முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஓய்தல் செய்யும் தலை சாய்தல் செய்யும், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் அப்படின்னு. நம்ம எல்லோரும் ஒரு ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கோம். ஸோ என்னதான் விரக்தி பிரச்சனைகள்லாம் வந்தாலும் கூட நம்ம நம்பிக்கையாக எதிர்த்து சண்டை போட வேண்டி தான் இருக்குது. ஸோ அந்த வாரம் வந்து நம்ம எல்லாருமே தொடங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு தீபக் வெங்கடாச்சலம் அவர்களை, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம். இந்த மேடை சரியான மேடையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ரவை இருக்குல்ல, ரவையில் புழு வைக்குமா? ரைட்டா? எத்தனை புழு மேக்ஸிமம் பார்த்துருக்கீங்க? நிறையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ட்ரைபோலியம் கேஸ்டேனியம் இருக்குது, சிட்டோஃபிலஸ் ஒரைசான் இருக்குது. டெக்னிக்கலாக அதெல்லாம் மட்டும் மறந்துருங்க. ஆனால் அதில் நம்பர் வந்து 10க்கு மேலே எடுத்துருக்கேன்னு சொல்லுவீங்களா? சொல்லவே முடியாது. கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது, உணவோட வால்யூமை பொறுத்து இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணணும்னா, அந்த வேர்ம்ஸே என்ன பண்ணும், ஒரு அப்னாக்சியஸ் ஓடர் இது பண்ணிவிட்டு அது என்ன பண்ணும், பட்னியில் சாகிற மாதிரி ஸ்டாவ்டு டு டெத் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆனால் அது இல்லாத ஒரே ஒரு உயிர் யாருன்னா நம்ம தான். ஒரு ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ் இருக்கும். ஆனால் மனுஷங்கிட்ட மட்டும்தான் ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ் இல்லை. ஒரு பக்கம் ஏழை பணக்காரன்ற ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. பணக்காரங்க தான் எனக்கு நிறைய ஏழைகள் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க, ஏழைகளை உருவாக்குறாருன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சமநிலைக்கு காரணம் மக்கள் தொகைன்னு ஒரு கோஷ்டி பேசிகிட்டு இருக்காங்க, சோசியல் டார்வினிசமும் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக தான் நம்ம இந்த டிஸ்கஷன் போகணும்னு நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். நன்றி. அடுத்து தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள். எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு அறிவியலில் அறநெறி சுற்றுச்சூழல் சமவாய்ப்பு சவால்கள் குறித்து பேசுறதுக்கு வந்திருக்கோம். குறிப்பாக ஏற்கனவே ஹேமபிரபா, தினகரன் தோழர், ஆதியானா வந்து நான் கவர் பண்ணுற விஷயங்கள் டச் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து நான் அடுத்த கட்டமாக பேச போகிறேன். யுனைடெட் நேஷன்ஸோட சீஃப் ஆண்டனியோ குட்டரஸ் வந்து ஆல் த ஹியூமனிட்டி இஸ் அட் கோட் ரெட் ஹேஸ் பீன் கிவன். உலகில் இருக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து 2021 ஆகஸ்ட்டில் யுனைடெட் நேஷன்ஸோட சீஃப் வந்து கிளைமேட் சேஞ்சையும் IPCC ரிப்போர்ட்டையும் கோட் பண்ணி சொன்ன ஒரு டேர்ம். அதுலேருந்து நம்ம 3 ஆண்டுகள் வந்துட்டோம். இப்போ வந்து மே 2024 இருக்கோம். ஜூலை 2023 மே 2024 வரைக்கும் சயின்டிஃபிக் ஸ்டடி படி நம்மளுடைய பூமியோடைய குளோபல் சர்ஃபேஸ் ஏர் டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஹை
லாஸ்ட் 11 மந்த்ஸாக இட்ஸ் பீன் ரெக்கார்ட் ஹைட். இது வரைக்கும் நம்ம பண்ணின எல்லாத்தோடமே அதிகமான வெப்பம் பதிவாயிருக்கு. நம்ம 2015 பேசின 1.5 டிகிரி செல்சியஸை பிரேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்லையே ஃபஸ்ட்டு என்வாயர்மெண்ட்டை சயின்ஸாக பார்க்குற பழக்கம் நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப குறைவு. என்வாயர்மெண்ட் அப்படின்னாலே அது வந்து ஒரு பக்திமயமாகவும் ஒரு நம்பிக்கை மயமாகவும் பார்க்குற பழக்கம் தான் பரவலாகவே இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாகவும் சரி, உலக ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாமே இருக்குது. அதை வந்து நம்ம ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் பார்க்குறப்ப அதில் இருக்கிற இஷ்யூஸை நம்ம அட்ரஸ் பண்ண முடியும். ஏற்கனவே தினகரன் தோழர் அழகாக சொன்னார், ஒரு வாட்டரில் நம்மக்கிட்ட நாங்கள் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஈஸியாக ஒரு 200 300 கிட்ட வச்சு நம்ம வாட்டர் டெஸ்ட் பண்ண முடியும். இஸ் இட் பொல்யூட்டட் ஆர் நாட் பொல்யூட்டட் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு பேசிக் 14 பெராமீட்டர்ஸ் செக் பண்ணால் கூட நம்ம ஏதோ ஒரு காலேஜ் அணுகணும், ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் அணுகணும், அதுக்கு சில அமௌண்ட் ஆஃப் இது பண்ணணும். அட்லீஸ்ட் இப்போ டோட்டல் டிசால்ட் சால்ட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்காட்டி 400 500 வந்திருக்கு. அப்போ ரிசர்ச்சர்ஸ் வந்து இதை நோக்கி நம்ம நிறையா போக வேணும், இதை பற்றி பேச ஆரம்பிக்கணும், இதை வந்து ப்ராடக்ட்ஸாக நிறையா கொண்டு வர வைக்கணும். இது ஃபஸ்ட்டு ஒரு ரெக்வஸ்ட். இது வந்து வாட்டருக்கே எப்படின்னா ஏருக்கெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. ஏர் பொல்யூஷன் இஸ் நம்ம வந்து எதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் டேட்டா தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்போ மிட்டிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம எப்படி தகவமைக்க போகிறோம், இதை எதிர்கொண்டு தான் ஆகணும். இதை எதிர்கொண்டுறதுக்கு ஃபஸ்ட் மிட்டிகேட் பண்ணணும். மிட்டிகேட் பண்ணுறப்ப பேரலாக வந்து அடாப்டேஷனுக்கும் நம்ம வரணும். இப்போ மிட்டிகேட் பண்ணுறப்ப இப்போ ஈரோட்லேருந்து நான் வரேன். ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஃபுல்லாமே வந்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மேலே அடிச்சது. ஹீட் வேவ்ஸ், எக்ஸ்ட்ரீம் ஹீட் வேவ்ஸ் நடந்தது. முடிஞ்சது மே 20 இப்போ லாஸ்ட் 5 டேஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹெவி ரெயின்ஃபால், க்ளவுட் பஸ்ட் நடந்திருக்கு. வெளியே அது பெருசாக நியூஸ் வராது. நம்பியூர் பகுதியில் இந்த லாஸ்ட் த்ரீ டேஸில் மட்டுமே ஆல்மோஸ்ட் 50 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் பதிவாக இருக்குது. 50 இயர்ஸாக நம்ம அதை குளங்கள் குட்டைகள் எல்லாமே நம்பி இருக்குது. நிறைய குளங்கள் உடஞ்சிருக்கு. இது வந்து பெருசாக நியூஸ் வராது. இங்கே என்ன ஒரு ஆச்சரியமான வருத்தப்பட வேண்டிய விஷயம்னா, நம்பியூருங்கிறது வந்து நம்மளுடைய சென்னையில் ஒரு தாலுக்குங்க, சென்னையில் ஒரு சவுத் சென்னை சைஸ் வரும். அதுக்கு ரெயின் காஜ் கிடையாது, ஒரே ஒரு ரெயின் காஜ் தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து கிரவுண்ட் லெவல் ஒர்க் பண்ணுறப்போ சயின்டிஃபிக்கான டேட்டா வேணும்னா, இப்போ நான் போய் கேட்குறேன்னா அவங்க கொடுக்குறதுங்க வெறும் 7 சென்டிமீட்டர் மேலே 7 சென்டிமீட்டர் தான் பேஞ்சிருக்கு அப்படிங்காங்க. 7 சென்டிமீட்டர் வந்து 100 ஏக்கர்ஸ் இருக்கிற லேக் எல்லாமே ஃபுல்லாக இருக்குமாங்கிறது கஷ்டம். அப்போ இந்த மாதிரியான கிரவுண்ட் லெவல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொண்டு வர வேணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் வேண்டுகோள். அதை விட ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு சுற்றுச்சூழல்னா சயின்டிஃபிக்காக அணுகணும். நம்ம ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கு ஒர்க் பண்ணுறோம், கன்சர்வேஷனுக்கு ஒர்க் பண்ணுறோம், எதுவாக இருந்தாலும் பேசிக்காக ஒரு சயின்ஸ் டேட்டா வேணும். அந்த சயின்ஸ் டேட்டா எளிமையாக இருக்கணும். இப்போ கவர்மெண்ட் வந்து PBR நேஷனல் பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002 படி பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்லேயே தான் இருக்குது. 2002 இப்போ வரைக்கும் இன்றைக்கி ஸ்டேட் படி தமிழ்நாட்டில் 13,000 BMCs இருக்குது. ஒரு BMCயில் கூட ஸ்பீசியஸ் ரெக்கார்ட்ஸ் கிடையாது நம்மக்கிட்ட. நாங்கள் ஈரோட்டில் பண்ணிக்கோம். டாக்டர் நரசிம்மன் MCSயில் இருந்தவர், ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே வந்து இதெல்லாமே சயின்டிஃபிக் அப்ரோச் தான். நம்ம ஒரு இடத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அது இருக்கா அழியுதா அதோட ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த வகையில் பார்க்குறப்ப ஸ்டேட் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸுங்கிற மாதிரி ஒரு சில முன்னெடுப்புகள் பாராட்டத்தக்கதாக இருக்குது. அது பத்தாது, நம்மளுக்கு லோக்கல் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இதெல்லாம் வேணும். அதுக்கு சயின்டிஃபிக் பீப்புள்ஸ் நம்ம எழுதவும் செய்யணும், அணுகவும் செய்யணும். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ ரிவர்ஸ் ஓடுதுன்னு கேட்டால் டக்குன்னு யாரை சொல்ல முடியுமா? அது ஃபஸ்ட்டு ரிவர்ஸே எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அதோட கேட்ச்மெண்ட் ஏரியா என்ன, இன்லெட் ஸ்ட்ரீம்ஸ் என்ன, அதுக்கான ஸ்ட்ரீம் இன்லெட்ஸ் என்ன, அவுட்லெட்ஸ் என்ன, இதெல்லாமே நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். இதை நம்ம கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போது இதில் பீப்புள் சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த இஷ்யூஸ் நம்ம சொல்லிக்கேன். கேப் ஃபஸ்ட்டு வந்து என்வாயர்மெண்ட்டை ஒரு சயின்ஸாக பார்க்குற பழக்கத்தை நம்ம எழுத்துலையும் கொண்டு வரணும், மக்கள்கிட்டையும் எடுத்துகிட்டு போகணும். அந்த சயின்ஸாக பார்க்கறத வச்சு நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கும் ஆகட்டும், கன்சர்வேஷனுக்கும் ஆகட்டும், ப்ரொடெக்ஷன் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணலாம். அதுக்கு நான் 2 கேஸ் ஸ்டடி மட்டும் சொல்லிட்டு இப்போ நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நாங்கள் ஈரோட்டில், சென்னையில் நாங்கள் அக்ராஸ் சூழலிங்கிற ஒரு அமைப்பு, கம்ப்ளீட்லி பீப்புள் லெட் மூவ்மெண்ட் தான். இட் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் குரூப். வி ஆர் ஆல் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். எங்களுக்கு கிடைக்கிற டைமில் சயின்டிஃபிக்காக முடிஞ்ச வரைக்கும் டேட்டாஸ் க்ரியேட் பண்ணி அது மூலமாக ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டுருக்கோம். அதில் 2 கேஸ் ஸ்டடி நான் சொல்கிறேன். இப்போ எண்ணூரில் வந்து ஒரு ஆயில் ஸ்பில் நடந்தது, உங்களுக்கு கேள்விப்பட்டு மிச்சாங் புயல் அப்போ வந்து நடந்தது. அப்போ எல்லாமே ஃப்ளட் மிட்டிகேஷன் தான் ஃபுல்லாமே கவர் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த ஒரு வெளியே போகிறதுக்கு கிடைச்ச உடனே ஃபஸ்ட் நாள் போய் ஃபீல்ட் ஸ்டடி பண்ணோம். CPCLலேருந்து அது போயிட்டு இருக்குது ஃபுல்லாக. CPCLலேருந்து எண்ணூர் க்ரீக் வரைக்குமே போயிருக்குது. கண் கூட பார்க்க முடியுது, தண்ணி ஃபுல்லாமே அந்த இது போயிட்டுருக்கு. அது என்ன இதுங்கிறதெல்லாம் நம்ம சயின்டிஃபிக் ஸ்டடி பின்னாடி பண்ணுவோம். ஃபிசிக்கல் பேராமீட்டர் அப்சர்வேஷனில் வி ஃபைண்ட் தட் ஸ்லட்ஜ் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். அதே நேரத்தில் வந்து PCB வந்து அது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம். அந்த ரிப்போர்ட்டில் வந்து டெரி மாதிரியான ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படி இங்கே இருக்கிற சில சயின்டிஸ்டர் கேட்டுட்டு அந்த அப்சர்வேஷன் மட்டும் கொடுக்காம அதுக்கான சில சொல்யூஷன்ஸும் கொடுக்குறோம். இந்த ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சு அந்த இடத்துல பூம்ஸ் வைக்கலாம், அந்த பூம்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு அதை ஃப்ளோ பண்ணலாம்.
அப்படி பண்ணுறப்போ இது அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் மொத்த கவர்மெண்ட்டுமே அது செய்ய ஆரம்பிக்குது. இது ஒரு ஸ்டடி. அடுத்து வந்து ஈரோட்டில் வந்து இந்த எலத்தூருங்கிற லேக்கில் கண்டினியூஸாக ஸ்டடி பண்ணோம். சார் சொன்னார், தினகரன் தோழர் சொல்கிறப்போ அக்வாட்டிக் அனிமல்ஸ் நம்ம இது அக்வாட்டிக் இது எதுவுமே பண்ணலைங்கிறப்போ நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 3 years ஸ்டடி. அதை ஃபுல்லாமே ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி ஒரு புக்லெட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா என்டையர் ஃபானா அண்ட் ஃப்ளோரா அண்ட் ஆல்சோ அபவுட் என்டையர் எக்கோசிஸ்டம் இன்லெட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். இந்த புக்லெட் பண்ணதோடைய பலன் என்னென்னா, இந்த லேக்கில் வந்து ஒரு 2059 ட்ரீஸ் வந்து வெட்டுறதுக்கு ஆக்ஷன் நோட்டு பணம் கட்டிட்டாங்க. இந்த டேட்டாவை நம்ம கொண்டு போய் கலெக்டர்ட்டையும் க்ரீன் கமிட்டி மீட்டிங்கில் எல்லாத்துலேயும் கொடுக்குறப்போ தே ரிவர்ட்டட் இட். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் கான்க்ரீட்டைசேஷன் அதுவும் ரிவர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இதை இபிபிஆரில் நேற்று தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ரையாரிட்டிஸ் வெட்லேண்ட். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டிஸ் வெட்லேண்ட், தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன் இருக்குது. இதெல்லாமே கிளைமேட் சேஞ்சோட மிட்டிகேஷன் கொண்டு வராங்க. வெட்லேண்ட் மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து இஸ்ரோலேருந்து தான் நம்ம எடுத்திருக்காங்க. 2.5 ஹெக்டருக்கு மேலே இருக்கிற எந்த குளமாக இருந்தாலும் இஸ்ரோ கொடுக்குற சேட்டலைட் இமேஜஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி டேட்டா வந்து அங்கே லோக்கல் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எடுத்திருக்காங்க. இங்கே என்ன பெரிய கேப்னா, சயின்ஸு பாலிசி மேக்கிங் ரெண்டுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாமல் போயிட்டே இருக்குது. இப்போ இஸ்ரோ வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டா கொடுத்தோம். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து 10 குட்டை கொடுத்துருக்காங்க. அந்த 10 குட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கிற சின்ன ஒரு 2.5 ஹெக்டர்ஸ்க்கு மேலே இது கொடுத்துட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் ஒர்க் பண்ண இந்த எலத்தூர் லேக் வந்து 100 ஏக்கர்ஸ். இது வந்து ப்ரையாரிட்டிஸ் வெட்டனுக்குள்ளே வரல. இப்போ நாங்கள் திருப்பி இதை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ சயின்ஸை, என்வாரன்மெண்டல் சயின்ஸை பாலிசி மேக்கிங்லையும் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுகோள். ஸோ டு கன்க்ளூட், நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்வாரன்மெண்ட்டை சயின்ஸாக பார்க்கணும். அதை வந்து பீப்புளுக்கு எடுத்துகிட்டு போகணும். பீப்புளுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். பீப்புள் சயின்ஸ், நம்ம பேர்டு, ஐ நேச்சுரலிஸ்ட், சீசன் வாட்ச், இந்த மாதிரியான சயின்டிஃபிக் ஃபோரம்ஸை, மக்களுக்கான அறிவியல் தளங்களை பிரபலப்படுத்த வேணும். அது மூலமாக தரவுகளை உருவாக்கி அந்த தரவுகளை தொடர்ந்து அரசுகளுக்கும் அதிகாரிகளுக்கும் நம்ம பகிர வேணும். அந்த பீப்புள் சயின்ஸ் ஃபோரமை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சிகள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இந்த நேச்சர் வாக்ஸ் நம்ம பேசிகிட்டே இல்லாமல் பீப்புள் வி நீட் டு பிரிங் பீப்புள் டு த ஃபீல்ட் அண்ட் ஷோ தெம். களங்களுக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படிங்கிறது பண்ணோம். ஒன்று பயோடைவர்சிட்டி ஸ்டடி, இன்னொன்று பொல்யூஷன் ஸ்டடி. இந்த ரெண்டுமே நம்ம கண்டினியூஸாக பண்ண ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற இடத்த காப்பாற்றிக்க முடியும். அதுக்கடுத்து கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷனுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். தேங்க்யூ. ஓகே, இந்த ரெண்டு ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜிங் த கேப் காமன் பீப்புளுக்கும் சயின்டிஸ்ட்டுக்கும் ரெண்டு பக்கமே இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்குது. ஒரு சிம்பிளாக இன்னொரு விஷயத்தை சொல்லுவோம். ஆயில் ஸ்பில்லுக்கு நாங்கள் பசங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? சூடோமோனாஸ் பியூட்டிடான்னு சொல்கிற ஒரு சூப்பர் பக் இருக்குது. இனாகுலேட் பண்ணும்போது பெட்ரோலியம் ப்ராடக்ட் பூரா அதை டீகம்போஸ் பண்ணிடும். சோர்ஸ் இல்லைன்னா அது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தான் காலேஜில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க வாலியை வச்சு அள்ளிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? அறிவியலுக்கும் இந்த அறிவியல் களத்தில் இருக்கிறதுக்கு உள்ள பெரிய கேப்பை வந்து யார் ஃபில்லப் பண்ண? இப்போ அமெச்சூர் பயாலஜிஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களோட இந்த அறிவியல் இயக்கங்கள், அறிவியல் எழுத்தாளர்கள் சேர்ந்தோம்னா கூடுதலாக விஷயம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து காயத்ரி மேடத்தை பேசுகிறீர்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மோஸ்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே சயின்ஸ் ஃபோரம்லேருந்து வந்திருக்கிறீங்க. பட் ஹியர் ஐ எம் ரெப்ரசன்டிங், நான் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபிஷர் ஃபோக் கம்யூனிட்டி ஆஃப் ராமேஸ்வரம் ஐலாண்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஆதி வள்ளியப்பன் சார் சொன்ன மாதிரியும் சரி, இல்லை தீபக் சார் சொன்ன மாதிரியும் சரி, அவங்க எடுத்த மெயின் பாயிண்ட்ஸ் ஏற்கனவே அவங்க கிளைமேட் சேஞ்ச் பற்றி சொன்னாங்க. அண்ட் இன்னொரு தீபக் சார் ரொம்ப அழகான விஷயம் சொன்னாங்க. சயின்ஸ்க்கும் அண்ட் பீப்புளுக்கும் ஜென்ரலாக நம்ம ஒரு சயின்ஸில் நீங்கள் ஏதாவது எது கண்டுபிடிக்கிறீங்கனாலும் கடைசி எண்ட் யூசர்ஸ் நாங்கள் தான், அதாவது மக்கள். ஸோ அப்போ அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்ற போது ஒரு கம்யூனிட்டி ரேடியோவாக நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ப்ரீஃபிங். ஏன்னா கிடச்சிருக்கிற ஒரு 10 minutesல ஜஸ்ட் கம்யூனிட்டி ரேடியோன்னு சொன்னால் தான் அடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் ஏன் இதை பற்றி பேசுகிறோன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்காக மட்டும்தான் இது. ஸோ கடலோசை அப்படின்றது வந்து ஒரு கம்யூனிட்டி ரேடியோ ஃபிஷர் ஃபோக்ஸ்க்காக ஸ்டார்ட் செய்யப்பட்டது. இந்த கம்யூனிட்டி ரேடியோ அப்படின்றது இட்ஸ் அன் இனிஷியேட்டிவ் பை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க வந்து 2004 ஸ்டார்ட் பண்ணினாங்க. 2024 அவங்க ஒரு 4000 கம்யூனிட்டி ரேடியோ ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் 400 தான் ஆயிருக்குது இப்போ வரைக்கும் இந்தியாவில். ஸோ இப்போ மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குது. சப்சிடிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ், என்ஜிஓஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கேவிகேஸ் வந்து இந்த கம்யூனிட்டி ரேடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு செஷன் தான், ஐ மீன் இப்போது அந்த மூவ்மெண்ட் போயிட்டுருக்குது. அண்ட் இதுக்கு வந்து ஒரு 24 கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில். ஸோ வில் பி தி கனெக்டிங் பிரிட்ஜ் பிட்வீன் நோடல் பாயிண்ட் டு அவாய்ட், ஐ மீன் இந்த நடுவில் இருக்கிற தரகர்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நேரடியாக மினிஸ்ட்ரியை டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறதுக்காக லீட்ஸியாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் கடலோசை ஒன்று. ஸோ யாருக்காவது கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்தால் யூ கேன் கான்டாக்ட் அஸ். ஸோ நாங்கள் எங்களுடைய ரேடியோவில் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து SDG 3, 4, 5, 13 and 14. அதாவது
quality education, good health and well-being, gender equality, climate change and life below water. ஸோ இதில் எங்களுடைய மெயின் நோக்கமாக நாங்கள் பார்க்குறது வந்து எங்களுடைய பகுதியில் ஆலிவ் ரெட் லீவ்ஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ அதை காக்கிற விதமாக கடல் காப்பான் அப்படின்னு ஒரு விருது பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் சின்ன இனிஷியேட்டிவாக நாங்களே தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இப்போ அது போயிட்டு இருக்கிறத பார்த்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க 1000 rupees அவார்ட் தருவாங்க, நம்ம சர்டிஃபிகேட் தருவோம். ஸோ ஒரு ஆமையை வெட்டி சாப்பிட்ற பழக்கம் அங்கே உண்டு எங்கள் ஊர் பகுதிகளில். ஸோ அந்த ஆமையை வெட்டி சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஆமையை வந்து கடலில் விட்டுருங்க, அதுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு கறி வாங்கி சாப்பிடுங்கன்றது தான் ஸ்டார்ட் பண்ணின நோக்கம் இது. ஸோ இப்போ அது பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அண்ட் இது வரைக்கும் ஒரு 50-60 ஆமைகள் காப்பாற்றப்பட்டிருக்குது அப்படின்றது வந்து கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயம். இதான் எங்கள் பகுதி. உங்களுக்கு தெரியும் ராமேஸ்வரம். அடுத்த ஜென்ரலாக நம்ம ஒரு கடல் பகுதி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனவர்கள் பிரச்சனைன்னு பொதுவாக அதிகமாக இருக்கும். அதுவும் ராமேஸ்வரம் மீனவர்கள் அப்படின்னாலே சென்சேஷனல் இஷ்யூ அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் பரந்த அளவில் கடற்பரப்பு இருந்தால் கூட ராமேஸ்வரம் கடல் உள்வாங்கியது, ராமேஸ்வரம் கடல் வெளிவாங்கியது, இந்த மாதிரி தான் ராமேஸ்வரம் தான் ஃபோக்கஸாக இருக்கும். ஏன்னா அது ஒரு ஹப் பாயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு நியூஸ் கலெக்ஷனுக்கு. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இடங்களில் வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு. எங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. 25 நாட்டிக்கல் மைல் தாண்டுறதுக்குள்ளேயே அடுத்த நாடு வந்துடுது. ஸோ அப்போது இப்போ இந்த விஷயங்களை உங்ககிட்ட எடுத்து வைக்கிறதுக்கான காரணம் நீங்கள் தான் அடுத்து பாலிசி மேக்கிங்க்கு ஐடியாஸ் கொடுப்பீங்க, இல்லை உங்கள் கட்டுரைகள் ஹெல்ப் பண்ணும், இல்லை உங்களுடைய நாலேஜ் ஷேரிங் ஹெல்ப் பண்ணும் பாலிசி மேக்கிங்க்கு. அப்படின்றபோது இப்போது ஒரு ஜியாகிரபிக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் பரவாயில்ல. அந்த ஒரு குடாவு பகுதியில் 1200 போட் 1300 போட் இருக்குது. அந்த 1300 போட்டும் கடலுக்கு போகணும். அது தவிர்த்து சாதாரண வள்ளங்கள் இருக்குது, தூண்டில் மீன்பிடி இருக்குது. ஸோ இத்தனை தொழில்முறைகள் அந்த குடாவு பகுதியில் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த கடல் என்னவாகும்? ஏன்னா எல்லாமே ஒரே கடல் தான், எல்லாமே கல்ஃப் ஆஃப் மன்னார் தான். அந்த கல்ஃப் ஆஃப் மன்னாருக்கு அந்த பகுதி மட்டும், அதாவது நம்ம பகுதி மட்டும் வளம் இல்லாமல் இருக்குது, ஸ்ரீலங்கா பகுதி மட்டும் வளமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற மீன்பிடி முறை, அங்கே இருக்கிற மக்களுடைய அவங்களுடைய தொழில்முறை, எல்லாம் அவங்களுடைய பாலிசிஸ் எல்லாமே நம்ம சொல்லலாம். நம்ம இன்னுமே 1970 கொண்டு வந்த ட்ராலர்ஸை இன்னும் வித்ட்ரா பண்ண முடியல. வித்ட்ரா பண்ணணும்னா லைவ்லிஹுட் அஃபெக்ட் ஆகும். வித்ட்ரா பண்ணினா இப்படி ஒரு செயின் ரியாக்ஷன்ஸ் அது இருக்கிறதுனால. பட் இனிமேலாச்சும் அதை வேறு ஏதாவது இப்போ புதுசாக சொல்லியிருக்கிறாங்க, நியூ போட்ஸ்க்கு லைசன்ஸ் கொடுக்கறது கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட் அஸ் அன் எக்ஸ்பர்ட்ஸ். அண்ட் ஸோ இந்த இஷ்யூ இருக்கிறதுனால அடுத்து இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கச்சத்தீவு அந்த பார்டர் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரொம்ப 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 குட்டி. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிறாங்க எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அது காரணம் வந்து அவங்களுடைய வளங்கள் தான். நம்மக்கிட்டையும் அதே நம்ம அந்த கடலில் போகும்போதே தெரியும் அவங்களுடைய கடல் வந்து நல்லா நீல கலரில் இருக்கும், இந்த இவரோட ஷர்ட் கலரில் இருக்கும். நம்மளோடது பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி பச்சையாக பாசி படிஞ்சு போய் இல்லாட்டி ஒன்றுமே இல்லாத மாதிரி நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் கடல்லையே. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வித்தியாசம் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது கவர்மெண்ட் தான் பாலிசி மேக்கிங்கில் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் சயின்ஸ் ஃபோரம் அப்படின்றதுனால இங்கே ஒரு இனிஷியேட்டிவ் நான் சொல்ல விரும்புகிறேன். அன்றாட வாழ்வியல் அறிவியல் அப்படின்னு ஸ்போக்கன் டியூட்டோரியல்ஸ் IIT பாம்பே கூட சேர்ந்து நாங்கள் ஒரு ஆடியோ புக் பண்ணினோம். தட் இஸ் 6th ஸ்டாண்டர்ட் CBSE சிலபஸ் உடைய சயின்ஸ் கான்செப்டை எடுத்து ரேடியோ ட்ராமாஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த ரேடியோ ட்ராமாஸை வந்து ஸ்கூல்ஸுக்கும் மக்களுக்கும் வந்து போட்டு காமிச்சு ரேடியோவில் போட்டு வந்த ஃபீட்பேக்ஸ். அண்ட் இது இப்போ நம்ம ஜெர்மினேஷன் பற்றி பேசுகிறோன்னா அவங்க ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புவாங்க. இது ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி பேசுகிறோன்னா பாட்டிலுக்குள்ளே இலை வச்சு பண்ணி அனுப்புவாங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அந்த 6th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களும் 7th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களும் வீட்டளவில் பண்ணி நம்மக்கிட்ட பார்ட்டிசிபேஷன் பண்ணினது வந்து ஒரு சயின்ஸ்க்கு பண்ணின கான்ட்ரிபியூஷனாக நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸோ எஸ் இங்கே இப்போ அடுத்து வைக்க இதுதான் கடலோசை. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. எங்களுடைய பகுதினாலும் சரி, இல்லை மோஸ்ட் ஆஃப் த கிராமத்து மக்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது நமக்கு தெரியும் இப்போ நான் 10th முடிக்கிறேன், 10th படிக்க போகிறேன் அப்படின்னா JEE எழுதணும், அப்போ தான் நான் IIT போக முடியும், இல்லை நீட் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இந்த நாலேஜ் கிராமப்புறங்களில் எப்போ வருது அப்படின்னா அவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் வரவே செய்யுது, இல்லை மார்க் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வரவே செய்யுது. ஸோ இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ் வந்து எங்கள் ஊர்களில் அதிகம் இப்போ தான் வந்து இந்த முதல் பட்டதாரிகள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே வந்து சயின்ஸ் இப்போ நடக்கிற எக்ஸ்போஷருக்கும் கடைக்கோடியில் இருக்கிற மக்களுக்குமான தூரம் வந்து ரொம்ப அதிகம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஆல்டர்னேட்டிவ் சஸ்டைனபிலிட்டி மெத்தட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் நம்ம நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம், மாற்றுத் தொழில் அப்படின்னு. இப்போ நான் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய நான் ஒரு டாக்டராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய ஹாஸ்பிட்டல் சரியாக ஓடலை, இல்லை என்னுடைய ஊரில் அவ்வளோவா நோயாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் பண்ண சொன்னால் நான் எவ்வளோ தூரத்துக்கு சிரமப்படுவேனோ அவ்வளோ தூரத்துக்கான சிரமம் தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் சஸ்டைனபிலிட்டி மெத்தட்ஸில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. பிகாஸ் ஒரு நல்ல தொழில் முனைவோராக இருக்கக்கூடிய இல்லை நல்லா போய்கிட்டு இருக்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் போட்டு இப்போ கொஞ்சம் ஓட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கடல் பாசி வளங்க, இல்லாட்டி வந்து நீங்கள் ஒரு சிப்பிச்சோவியில் கிராஃப்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து நீங்கள் சப்சிடியில் கொடுக்கப்படுற போட்டில் வந்து நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்றது வந்து அவங்களுக்கு நலிவடைகிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு பெரிய குழப்பம். ஏன்னா இப்போ தான் ஒரு ஜென்ரேஷனே படிக்க போயிருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம திரும்ப தொழில் மாற்றம் கொண்டு வரோம். ஸோ இத்தனை விஷயங்கள் அங்கே நடக்கும்போது இப்போது சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க அவங்களோட ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. பட் கவர்மெண்ட் அதை கொண்டு வர எடுக்கும்போது இதில் நடுவில் சிக்கப்படுறது என்னமோ அந்த எண்ட் யூசர் தான். எந்த எண்ட் யூசருக்காக ஸ்கீம்ஸ் தொடங்கப்படுதோ அந்த எண்ட் யூசர்ஸ்க்கான ஸ்கீம்ஸ் போய் சேர்றதில்ல, எல்லாருனாலையும் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியறதில்ல. அந்த சப்சிடி எடுக்கிறதுக்கே நான் ஒரு முதலீட்டாளராக இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால அது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி நான் இன்னொரு மாதிரி சொன்ன மாதிரி ஒரு பாலிசி ஒன்று எடுக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பனில் வந்து ஒரு ஹார்பர் இருக்குது. அந்த ஹார்பர் வந்து 20 crores மேலே கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கூடுதலாகவே சொல்கிறாங்க. அந்த ஹார்பர் வந்து யூஸே இல்லாமல் இருக்குது, ஏன்னா அதில் தூண்டில் வளைவு இல்லை. இதில் மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா ஏன் ஸ்டேக் ஹோல்டர்ஸான எங்களை கிட்ட கருத்து கேட்கறது கிடையாது? ஒரு கடலுக்கு போகிற மீனவனுக்கு தானே என் கடலை பற்றி எனக்கு தானே தெரியும். எங்கேயோ இருக்கிற கடலை வச்சு இங்கே திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா அது எங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பாம்பன் பாலம் இன்ன வரைக்கும் நமக்கு ட்ரெயின் ஆக்சஸ் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக தான் ஐஐடியில் ஒரு 2 years முன்னாடி சொன்னதுலேருந்து இப்போ புது பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ கட்டுற பாலம் இன்னும் ஒரு 150 வருஷமாவது இருக்குமா இப்போ இருக்கிற டெக்னாலஜியில்? அப்போ இருக்கிறவங்களே 100 வருஷம் தாங்குற மாதிரி கட்டிட்டாங்கன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நம்ம இன்னொரு 150 வருஷம் இருக்க மாதிரி கட்டுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா மீனவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இது இன்னும் ரிசர்ச் நீங்கள் தான் பார்க்கணும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த ஆழம் பத்தலை, கெனால் பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸும் ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பாலிசி மேக்கர்ஸ் நீங்கள் சஜஷன்ஸ் கொடுக்கும்போது சொல்லுங்கள். எல்லா இடங்கள்லையும் நம்ம பாத்ரூம் வேணும்னு பேசுகிறோம், கடற்கரையை பாத்ரூம் ஆக்கக்கூடாதுன்னு பேசுகிறோம், கடற்கரையில் கழிவு கொட்டக்கூடாதுன்னு பேசுகிறோம். கழிவு கொட்டுறதுக்கான இடம் இருக்கா? இல்லை காலங்கத்தால் மீனவர்கள் 4 மணிக்கு மீன் பிடிக்க போகிற மீனவருக்கு பாத்ரூம் போகிறதுக்கு அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குதா? அப்போ பாத்ரூம் இல்லாட்டி அவர் கடலில் போவாரா, கரையில் போவாரா, இல்லை அவர் வீட்டிலேருந்து கிளம்பி 4 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரதுக்கு முன்னாடியே பாத்ரூம் போயிட்டு வரணுமா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால அதுக்கு தக்கன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு பையன் டெய்லி அவன் அமெட் பார்க்குறான், என்ஐஓடி பார்க்குறான், இல்லை வேற ஒரு காலேஜ் பார்க்குறா ஒரு பொண்ணு அப்படின்னா, ராமேஸ்வரம்ல இருக்கிறவங்க அவளெல்லாம் பார்க்கறது கிடையாது. அங்கே அவங்க பார்க்கறது வந்து ஒரு மீன்பிடி பார்க்குறாங்க, ஒரு ஐஸ் கம்பெனி பார்க்குறாங்க, ஒரு தொழில் பார்க்குறாங்க. ஸோ இதை மேம்படுத்துறதுக்கு தான் அவங்க யோசிப்பாங்களே தவிர்த்து இவ்வளோ தூரத்துக்கான எக்ஸ்போஷர்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு ஸோ எனக்கு கிடைச்ச அந்த 10 minutes நான் இவ்வளோ சொல்லியிருக்கிறேன், கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நீங்கள் கொஞ்சம் பாலிசி டிசிஷன்ஸோ இல்லை சஜஷன்ஸோ ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா இட் வில் பி கிரேட் ஃபார் நாட் ஒன்லி ஃபார் ஃபிஷர் ஃபோக்ஸ், இதே மாதிரி ஃபார்மர்ஸ்க்கும் நிறையா இருக்கும். But here I am representing Fisher Folks community, so thank you so much. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இதை கன்சால்டேட் பண்ணிடலாம், சும்மா ரொம்ப சுருக்கமாக கன்சால்டேட் பண்ணிடலாம். பொதுவாக என்ன பண்ணுறோம், இந்த அறிவியல் எழுத்துக்கள் வந்து பெரும்பாலும் மேலை நாடுகளில் யார் பண்ணுறாங்கன்னா அந்த சார்ந்த வல்லுநர்களே பண்ணுறாங்க. ஆனால் சார்ந்த வல்லுநர்கள் எழுத்தாளர்களாக கன்வெர்ட் ஆகிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. இப்போ ஹேமா பிரபாவும் சரி, நாராயண சுப்ரமணியும் சரி அந்த ஃபீல்டில் இருக்காங்க. அவங்க எழுத்து நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கும், அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இறந்து போயிட்டார், கவிஞர், இந்து தமிழ் திசையில் ஒரு கட்டுரை எழுதுறாரு, அதில் அறிவியல் பிழைகள் அவ்வளோ இருக்குது. அப்போது அந்த ஒரு சயின்ஸ் எடிட்டர் மிஸ்ஸிங். இங்கே நீங்கள் புத்தகமாக ஆவணப்படுத்திட்டோம்னா அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்களா? இப்போ சசிகுமார் சொன்னபோது அவர் நல்லா நிறைய சொன்னார். ஒரு மைக்ரோபாலஜிஸ்ட்டை பற்றி புக் எழுதியிருக்காரு. அந்த புக்குக்கு எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க அப்படின்றது. இந்த மெனக்கெடுதல் இல்லை, அறிவியல் எழுத்துக்களில் மெனக்கெடுதல் இல்லை. அதுதான் ஹேமா பிரபா அவங்களோட முக்கியமான பேச்சே அதுதான். அப்போ அடிப்படை புரிதல் இல்லாமல் அறிவியல் எழுத்துக்கள் வந்து பிரயோஜனம் இல்லை. அந்த ஐஸ்கட்டி உதாரணம் அதுதான், பெரிய உதாரணம் அதுதான். அது சொல்கிறோம். இப்போ ஆதிவல்லியப்பனை பொறுத்த வரைக்கும் குளோபல் வார்மிங் பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த குளோபல் வார்மிங் இப்போ 2 இடம் இருக்குது இந்தியாவிலேயே. பயோடிகிரேடட் ஆஃப் வேஸ்ட் அது 2 யூனிட் தான் வச்சுருந்தாங்க. ஒன்று மதுரை மாவட்டத்தில் வெள்ளக்கல்ன்றது எடுத்தாங்க. இன்றைக்கும் பெரிய அந்த அறுவடை வீட்டில் திருப்பவண்டம் இருக்குது, டெய்லி எரிச்சு விட்டுட்டு தான் இருக்காங்க.
என்னையும் வந்து எனக்கு தெரிஞ்சு மைக்ரோப்ஸ்லாம் பயன்படுத்தி டீக்ரேட் பண்ண மாதிரியே தெரியல. அப்போ இந்த ப்ராஜெக்ட் என்ன அளவுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது, அதுக்கான லோக்கல் நீங்கள் மோடியை கூட வஞ்சிடலாம், ஆனால் எங்கள் வார்டை வையவே முடியாது. எப்படி ஒரு கம்மா காணா போகுது, ஒரு குளம் சொக்கத்தா ஊர்னின்னு நீங்கள் மெஜிரா காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது. சொக்கத்தா ஊர்னி இப்போ ஊர்னியே கிடையாது, அது மாட்டு கொட்டம். கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க, குப்பையை போடுவாங்க, அடுத்து ஒரு குடிசை போடுவாங்க, மாடை வைப்பாங்க, சாணமாக மாறும், அடுத்து பிளாட் ஆயிடும். எத்தனை ஊரணி போயிருக்கு அப்படின்றத இது பண்ணும். அதான் அவங்க சொல்றது. அடுத்து இன்னொருத்தருக்கு இப்போ தீபக் வெங்கடாச்சலம் பொறுத்தரு, இவங்க இந்த ரோல்லாம் யாருன்னா அமெச்சூர் பயாலஜிஸ்டோட ரோல். இப்போ அமெச்சூர் பயாலஜிஸ்டோட எண்ணிக்கை வந்து கூட்டிகிட்டே இருக்கு. அது வரவேற்க விஷயம் தான். இது கொஞ்சம் நிறைய டிசிபேட் ஆகும்னு நினைக்கிறோம், நம்புறோம். அதே மாதிரி கம்யூனிட்டி ரேடியோ சயின்ஸ் ஃபேரம் கூட யோசிச்சு, ஆனால் அதில் இருக்க பின்னாடி இருக்க பொருளாதாரம் வந்து அதை பண்ண முடியல. நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் ரெடி, வாங்க இது ஆரோக்கியத்துக்கு ரெடியாக இருக்கோம். நன்றி வாய்ப்பளிமைக்கு நன்றி, வணக்கம். நம்ம என்ன பண்ணலாம்னா, நேரம் கருதி வந்து ஒரு 4-5 கேள்விகள் கமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ஒட்டுமொத்தமாக ரிஃப்ளெக்ட் பண்ணலாம், ஒட்டுமொத்தமாக தென் ரிஃப்ளெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் வி காட் பிட் லேட். ஸோ 1, 2. நான் வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு கமெண்ட்ஸ் மாதிரி மேபி ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் சொல்லலான் இருக்கேன். ஐ ஹவ் நோ கொஸ்டின்ஸ், எவ்ரிபடி ஸ்போக் வெரி எக்ஸலண்ட்லி. நான் வந்து காயத்ரி மேம் சொன்னதுலேருந்து தான் சில விஷயங்களை முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கடல் பற்றின புரிதல் அப்படிங்கிறதுல வந்து இருக்கிற வெவ்வேறு பீப்புளுக்கு வந்து வெவ்வேறு நோக்கங்கள் இருக்குது. இப்போ சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க வந்து அதுலேயே வந்து கடலை வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்க்குறதான் வந்து பாலிசி மேக்கர்ஸோட ஒரு ஐடியாவாக இருக்குது. இந்த வளங்களை இன்னும் அதிகமாக எப்படி நாங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், அதற்கான மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறது பாலிசி மேக்கர்ஸோட ஐடியாவாக இருக்குது. சயின்டிஸ்ட்லேயே வந்து அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரிசோர்ஸ்னு பார்க்குறவங்களும் இருக்காங்க. கடலில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்காலஜிஸ்ட் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கடலுடைய நேரடியான அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், மீனவர்கள், அவங்களுக்கு வந்து இது வந்து வாழ்வாதாரமாக இருக்குது. இந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா, அப்புறம் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன், லைவ்லிஹுட், இது 3 ஒரு புள்ளியில் சந்திக்கிறதே கிடையாது. இப்போ நாங்கள் வந்து ஒரு எக்காலஜி ரிலேட்டடாக நாங்கள் வந்து ஒரு இது கொண்டு வந்தாலுமே அது வந்து பாலிசி மேக்கிங்கில் டிரான்ஸ்லேட் ஆகி அது கடைசியில் ஸ்டேக் ஹோல்டருக்கு வரும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நீர்த்து போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீர்த்து போகக்கூடியதாக தான் இன்னும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் கடல் பக்கத்தில் நடக்குது அப்படிங்கிறதே வந்து தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்போது விவசாயத்தில் என்னென்ன பிரச்சனைனா எல்லாருமே வந்து ரொம்ப நுணுக்கமான பிரச்சனைகள் வரைக்கும் கூட எல்லாராலையும் சொல்ல முடியும். ஆனால் கடலில் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குங்கிறதே வந்து யாருக்கும் தெரியறதால அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், கடல் அப்படிங்கிறத என்டையரா ஒட்டுமொத்த தமிழக கடல் பகுதிக்கான ஒரு பாலிசி அப்படின்னு ஒன்று கிடையாது. நான் என்னுடைய ஆராய்ச்சிகளில் பார்த்த வரைக்கும் ஒரு மாவட்டத்துக்குமான தனித்தனி பாலிசி வேணும். அந்த பாலிசி அந்த மாவட்டத்திலிருந்து ஒரு பக்கம் நேரடியான அறிவியல் ஆராய்ச்சி, இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய அனுபவம், இது ரெண்டுத்துலேருந்து தான் அந்த பாலிசி வரணும். அப்படி வரதே கிடையாது. அப்போது அந்த கேப் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் இந்த ஒரு 6-7 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற வகையில் பார்த்தா அந்த கேப் வந்து இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரச்சனைகள் அதிகமாயிருக்கு. பாலிசிஸ் வந்து இன்னும் மீனவர்களை நெருக்கக்கூடியது மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் நான் வந்து பார்க்குறேன். ஒரு வகையில் அறிவியல் எழுதுறவங்களுக்கும் சரி, கடல் சாராத மக்களுக்கும் சரி, ஒரு வேண்டுகோள் என்னவா இருக்குது அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஓப்பன்னஸ் வேணும். அப்படிங்கிறத தாண்டி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது இப்படி கூட தீர்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா we are open for it. ஏன்னா we are not able to solve it. அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ we are open for suggestions. அதுதான் I just wanted to share this. ஹேமபிரபா பேசும்போது ரொம்ப நிறைய கட்டுரைகள் வந்து ஆழமாக வரணும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டாங்க. இதில் வந்து ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, நாம் வந்து அறிவியலை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. அப்படின்றப்போ பல்வேறு தரப்பட்ட கட்டுரைகளும் தேவைப்படுது. இப்போ இதே ஹால்லையே ஏன் வந்து ஒரு ஐஸ் கட்டி மிதக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியல. அப்படின்றப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்றோம். ஏன் அதனுடைய டென்சிட்டி இல்லை கிறிஸ்டலைசேஷன் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி ஐஸ் கட்டினா என்ன அப்படின்னு தெரியாத இன்னும் ஒரு 50 வயது 60 வயது தொட்ட ஆட்களும் இருக்கிறாங்க. அப்போது அறிவியலை நம்ம எடுத்துன்னு போனோம்னா பல்வேறு முதல் கட்டம் எளிய அறிவியல்னால் என்ன, நம்ம தினசரி பயன்படுத்துகிற
சமையலறையிலையோ அல்லது எங்கே சுற்றுச்சூழல் சார்ந்தோ அல்லது என்வரான்மெண்ட் சார்ந்தோ அல்லது வானியல் சார்ந்தோ எல்லாமே எளிய மக்களுக்கு பேசிக்கான கட்டுரைகளே இன்னும் போய் சேரலை. கண்டிப்பாக ஆழமான கட்டுரைகள் வந்து தேவைப்படும். இப்போது ஆதிவல்லியப்பன் குறிப்பிட்டு இன்னும் நம்ம வந்து பேசவே இல்லை, நம்ம என்வரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசவே இல்லை அப்படின்றோம். கிளைமேட்னா என்ன அப்படின்றதே இன்னும் நம்ம எல்லாம் பொது ஜனத்துக்கு இன்னும் போய் சேரவே இல்லை. அப்போ கிளைமேட்னா என்ன, அதுக்கப்புறம் தான் கிளைமேட் சேஞ்ச்னா என்ன, அதுக்கு அடுத்த லெவல் தான் வந்து அதனுடைய நாம் என்ன எதிர்கொள்ள போகிறோம், போராட்டம் பண்ணோமா அல்லது எந்த இடத்துல பாலிசி மேக் பண்ணோம் அப்படின்றோம். அப்போ எல்லா தரப்பட்ட கட்டுரைகளும் எல்லா லெவலுக்கும் தேவைப்படுறது. இவங்க பேசுனது எல்லாமே இப்போது தினகரன் பேசும்போது பாதி டேம் எனக்கு புரியல. அவர் சொன்னது ஒவ்வொன்று டேம் சொல்கிறாரு, அது பாதி டேம் புரியல. அப்போ அதே மொழியில் நம்ம வந்து ஒரு காமன் மேனுக்கு பேசணும் அப்படின்னா தெரித்து போயிடுவாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் அவர் பேசுனதில் ஏகப்பட்ட விஷயம் அங்கேருந்து ட்ராக் பண்ணி போகலாம். அப்போ நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, மாதிரியாக எழுத வேண்டியதும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாசிக்கும் போது வந்து நமக்கு டைம் கிடைக்கும். வணக்கம், உதயன், சென்னை ஆஸ்ட்ரோ கிளப். நண்பர்களே, பொதுவாக இங்கே பீப்புள் சயின்ஸ் மூவ்மெண்ட், மக்கள் அறிவியல் இயக்கம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இது ஒரு தனி பிரிவாக மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நம்ம ஒரு 21 வயசு வாக்குரிமை என்பதை 18 குறைப்பதற்கு ஒரு 10 ஆண்டுகளில் அது நடந்துச்சு. அந்த சரியான கோரிக்கை சரியான சமயத்தில் வைக்கப்பட்டது. ஸோ அதுபோல் ஜாம் ஒரு முறை சொன்னாங்க, அந்த ஒரு சயின்டிஸ்ட் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க. அவர் வந்து முக்கியமாக நம்ம எல்லாம் என்ன செய்யணும்னா, பள்ளி மாணவர்கள் அனைவரும் ஒரு சயின்ஸ் ஆக்டிவிஸ்ட் என்று அவர்கள் தங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஸோ அந்த இடத்துலேருந்து வரும்போது தான் இந்த ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்பட முடியும். கிரெட்டா துன்பர்க்கு 17-18 வயசில் சாதிக்க முடியும் என்றால் அந்த உணர்வு பள்ளி மாணவர்கள் மத்தியிலிருந்து வந்தால் தான் சாகும். இப்போ எங்களை போன்ற தலைநடத்தவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கோம். ஸோ இது மட்டுமே பத்தாது. ஒரு இளைஞர்கள் மத்தியில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள்ட்ட அவங்க சயின்ஸ் ஆக்டிவிஸ்ட்னு அவர்களை நம்ம உருவாக்க முடியும். இந்த சின்ன அரங்கம் தான் நம்ம பேசுவதாக இருக்கலாம், ஆனால் சிறுதுளி தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் ஒரு 10 ஆண்டுகளில் அனைவரும் அந்த வழிகாட்டு தமிழ்நாடு இந்தியாவிலேருந்து போய் உலகமே வந்து சயின்ஸ் ஆக்டிவிஸ்டாக மாறினா தான் இந்த குளோபல் வார்மிங், குளோபல் பேர்னிங் நோக்கி போகும்போது தடுக்க முடியும். கோடுகள் இல்லா உலகம் வானில் சொல்கிறோம்னு ஒரு அறிவியல் பாடல். அதுபோல் சுற்றுச்சூழல் வந்து உலகத்தை எல்லாத்தையும் பாதிக்கும். ஆகவே எல்லா பிரிவையும் தாண்டி அனைவரும் ஒன்றுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் இதற்கு பண்ணணும் ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இல்லை, 2 விஷயம் நான் சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே கடல் சார்ந்து பேசுறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மலை சார்ந்து பேச ஒருத்தர் காணோம். மலைவாழ் மக்களுக்காகவோ மலைவாழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு இங்கே ஆர்த்திங்கண்ணா. ஸோ அதுவும் நம்ம இங்கே வச்சுருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். 2வது, பொது சமூகத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கவே இல்லை, இன்னும் அரங்குக்குள்ளேயே பேசிகிட்ருக்குறோம். ஸோ இந்த என்விரான்மெண்டல் பிரச்சனையை வில்லியன் சொன்னதை தான் நான் சொல்ல வரேன். வில்லியன் சொன்னது போல் என்விரான்மெண்டல் பிரச்சனையை வந்து பொது சமூகத்துக்கு எவ்வாறு கொண்டு போகிறங்கிறது தான் முக்கியமே ஒழிஞ்சிட்டு அதில் எவ்வளோ டீப்பாக கொண்டு போகணுங்கிறதுலாம் இல்லை. அவங்களுக்கு முதல் அதை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லணும். நம்ம வள்ளியப்பன் சொன்னப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், கடல் சார்ந்து ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வருது, ஒவ்வொரு முறையும் அதில். ஆனால் மக்கள் மறந்துட்டு மறுபடியும் அதே இடத்துல தான் வீடு போடுறான், அதே இடத்துல தான் பில்டிங் கட்டுறான். இதெல்லாம் பொது சமூகத்துக்கு தெரியாதா, தெரிய வச்சுருக்கோமா? இதை யார் தெரியப்படுத்துறது? இதில் யாராவது ஒருத்தர் பங்கேற்றுக்கணும்ல, அவங்க யாரும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய அவசியமும் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. வணக்கம். சர்வதேச அமைப்புகளிலிருந்து கார்பன் எமிஷனுக்கான அனுமதியை, அதாவது 67% எளிய மக்களை நிறுத்தி காரணம் காட்டி ஒரு அனுமதிகளை பெற்றுக்கொண்டு வந்து ஒரு 10% அஃப்ளூயண்ட் மக்களுக்கு வந்து விநியோகிக்கப்படுது, உரிமையாக விநியோகிக்கப்படுகிறது. முக்கியமான ஒரு அரசியல் பார்வையை வந்து நான் மிஸ்டர் ஆதி வல்லியப்பன் அவருடைய பேச்சிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதனால அந்த எப்போதும் இது வரைக்கும் இந்த பார்வை வந்து கொடுக்கப்பட்டதே இல்லை. ஏன்னா ஆமாம்,
வளர்கிற நாடு தானே, இது கிடைக்கணுமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை பயன்படுத்திக்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க வந்து 10% மக்களுக்கு மட்டும், அஃபிலியேட் மக்களுக்கு மட்டும்தான் போய் சேருது அப்படிங்கிறது கடை தேங்காய் வாங்கி வழி பிள்ளையார் குடைச்ச கதையாக போயிட்டு இருக்குங்கிறது புரிஞ்சுட்டேன். அப்புறம் ஒரு சின்ன ஒரு கோயின்சிடென்ட் பாயிண்ட்டு, 0.03% விவாதங்கள் தான் கிளைமேட்டிக் சேஞ்ச் சம்மந்தமாக நடந்திருக்குன்னு சொன்னவர். அப்போ எனக்கு ஞாபகத்தில் இருந்து நான் ஒரு 90களில் வந்து ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்த காலத்தில் இது கார்பன் டை ஆக்சைடினுடைய காம்போசிஷன் பார்த்தா 0.03%. ஸோ அது ஏதோ சம்மந்த கோயின்சிடென்டெல்லாம் இருக்கேன்னு சர்ச் பண்ணி பார்த்தா அது இன்னைக்கு 0.04% இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ அனைவருக்கும் காலை வணக்கம். இது வந்து சகோதரி காயத்ரி அவங்கக்கிட்ட சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ். ஆக்சுவலி நீங்கள் சொல்லும்போது வந்து சி கலர்ஸ் ஸ்ரீலங்கன் சைடில் ப்ளூவாகவும் அண்ட் தென் டுவர்ட்ஸ் இந்தியன் கோஸ்ட் வந்து ஆல்கேவும், ஸோ அந்த கலரில் இருக்கு. நீங்கள் ஆக்சுவலி நம்ம சில விஷயங்களை மறந்துடுறோமோன்னு தோணுது. ஸோ இந்த மண்டபம் அண்டு ராமேஸ்வரம் ரீஜியன் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஐ சால்ட் ஏரியா, வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் ஹையஸ்ட் சால்ட். ஓகேவா? அந்த என்வரான்மெண்ட் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெப்த் அதிகமாக இருக்கும், திடீர்னு டெப்த் கம்மியாக இருக்கும், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த என்விரான்மெண்ட் வந்து ஆல்கே க்ரோத் அதை வந்து மோட்டிவேட் பண்ணும். ஸோ யூஸ்வலாக பார்த்தா இப்போது நவே டேஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீவீட் கல்டிவேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹை எக்கனாமிக் ஜோன் மாதிரியே வந்து மாற்ற முடியும். ஸோ இது எந்த அளவில் இருக்குது, வாட் இஸ், பிகாஸ் ஏன்னா நான் கடல் மீன் கடல்லே தான் இருந்து வாழ முடியும், தண்ணி வெளியே வந்தால் இறந்துருவோம் அப்படின்றது காலகாலமாக சொல்கிறது தான். பட் ஆல்வேஸ் தகவமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு வாழ கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஸோ நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லைங்களா? ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன? சார் வணக்கம் சார். இப்போ ஆதி ஒல்லிப்பன் சாருக்கு சார், இப்போ ஜென்ரலாக இப்போ நான் ஜெயங்கொண்டத்தில் இப்போ ஓஎன்ஜிசி ஒரு எக்ஸ்பென்ஷன் கொண்டு வராங்க. அதில் வந்து நியர்லி ஒரு 2000 ஹெக்டேர் வந்து பேடி ஏரியா பாதிக்கப்படுது. அப்போது அவங்க பொதுவாக முன்வைக்கிற வாதம் என்னென்னா, இந்த என்வரான்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுவாங்க, எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் விட மாட்டாங்க அப்படின்னு. மக்கள் மத்தியிலையும் ஆமாம் தானே, நமக்கு அது தேவைன்னா இது இருக்கணும் தானே அப்படிங்கிற ஒரு பார்வை அல்லது ஒரு கேள்வி வந்து ரொம்ப வெகு இயல்பாக இதை கடக்கிறதுக்கு இதாக இருக்கிற, அதாவது இவங்களுடைய போராட்டம் இந்த சூழலியல் பார்வையை வந்து ஈஸியாக கடந்து போக செய்கிறதா இருக்கு இல்லையா? அதுக்கு உங்களோட பதில். இல்லை, இதில் பேசுனதுலேயே ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த சயின்ஸ் எடிட்டர் தான். ஏன்னா வந்து நிறைய கருத்துக்கள் வந்து சூடோ சயின்ஸுக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து இந்த நேம் ஆஃப் சயின்ஸ் ரைட்டர்லேயே பார்த்தீங்கன்னா தப்பான கருத்துக்கள்லாம் வந்துகிட்ருக்கு. அதை நம்ம கண்டிப்பாக எதிர்க்கணும். அதனால் இந்த சயின்ஸ் எடிட்டருக்கு என்னென்ன ஆத்தென்டிசிட்டி தர்றது, எப்படி அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பெருத்த விவாதமாக வைக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். சார், என்னோடது ரொம்ப சின்ன ஆன்சர் சொல்லிடுறேன். இப்போது நான் படிக்கவே இல்லை, எனக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லி கொடுத்து நீங்கள் என்னை ஒரு எலக்ட்ரிஷியன் ஆக்குறீங்க, எனக்கு மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் வர வரைக்கும் எனக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்கன்னா அது என்னோடய வாழ்வாதாரத்துக்கு ஒரு முன்னேற்றம். ஆனால் நான் ஏற்கனவே ஒரு இன்ஜினியராக இருக்கேன், நான் மாதம் அவ்வளோ சம்பாதிச்சிட்ருக்கேன், நீங்கள் என்னை அந்த தொழிலில் கொஞ்சம் உனக்கு நலிவடையுது, அதனால் நீ மாதம் சம்பாதிச்சுக்கோ, 15,000 ரூபாய் சம்பாதிச்சுக்கோ அப்படின்னா அது என்னோடய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமா இல்லை பின்னடைவா? தேங்க்யூ. எளிய கட்டுரைகள் வந்து அவசியம். நான் வந்து எல்லா தரப்பான கட்டுரைகளும் அவசியம் அப்படின்றது என்னுடைய கருத்தும் தான். ஆனால் நம்ம பொதுவாக தமிழில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மக்களுக்கு இந்த அளவு சொன்னால் தான் புரியும், இந்த அளவு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அடுத்த அளவுக்கு நம்ம வந்து கட்டுரைகளை எழுதுறதுக்கே நம்ம வந்து முயற்சியே ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்னு தான். இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அடிப்படையில் தமிழில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய புத்தகங்கள் வந்து நிறைய கருத்துக்கள் சார்ந்து இருக்குது, டைஃப்ராக்ஷன் சார்ந்து இருக்குது, அஸ்ட்ரானமி சார்ந்து இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை விட நான் ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா போகணும் அப்படின்னாலே உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஆங்கில புத்தகங்கள் படிங்க, இந்த ஆங்கில புத்தகத்தை படிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்தளவுக்கு ஆங்கிலத்தில் கம்ஃபர்டபுளாக படிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கடைசியில் என்ன ஆகிடுது அப்படின்னா,
ஒரு புத்தகமே இல்லாமல் போயிடுது. அது ஒரு விஷயம். இன்னொன்று, ஆழமான ஒரு கட்டுரை அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம மேம்போக்காக எழுதுறதுங்கிறது ஒன்று இருக்குது. ஆழமான விஷயத்த கூட இந்த அளவில் சொல்லும் போது அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். ஒன்னோட ஒன்று நம்ம ஒரு ரிசர்ச்சை கூட நம்ம வந்து மேலோட்டமாக எழுதுகிற சென்டென்ஸோட நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மெனக்கெட்டல் போட்டோம் அப்படின்னா ஒரு ஆழமான விஷயத்த கூட நம்மளால் வந்து எளிமையாக அதை சொல்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாம். அந்த மெனக்கெடுதல் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கிறவங்களுமே நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதை மட்டும் இதை செய்யுங்க, இது நல்லது அப்படின்னு சொல்கிறத விட, இந்தந்த கருத்துக்கள்னால இதை நீங்கள் நல்லா இதெல்லாம் இருக்குது அதனால் செய்யுங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து ரொம்ப நாள் அதை செய்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் வந்து ஒரு எஃபர்ட் போட்டோம்னா நம்மளால் அதை செய்ய முடியும். தனியாக ஆழமாக எழுதுறதுங்கிறது வந்து ஒரு புத்தகமாகவுமே தமிழில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போது வந்து நிறைய ஆசிரியர்கள் வந்து அதை கேட்குறாங்க. நான் வந்து குழந்தைங்களுக்கு வர புத்தகங்களை நான் வாசிச்சிட்டேன், எனக்கு ஆனால் இப்போ இந்த விஷயத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னா தமிழில் எனக்கு இல்லை அப்படின்னா இங்கிலீஷில் படிங்கனாலே அவங்க கொஞ்சம் பயப்படுற நிறைய ஆசிரியர்கள் நான் பார்க்குறேன். அப்போ அவங்களுக்கு வந்து தமிழில் இல்லாமல் போகிறதுக்காகவும் சொல்கிறது தான். ஸோ இந்த 2 விஷயமும் தான். இன்னொன்று என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஆழமாக ஒரு விஷயத்த சொல்லிடுறதுனால இப்போ வந்து எல்லாரும் வந்து மேலோட்டமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. இப்போது நிறைய பேர் வந்து ஏஐனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோன்னா ஓகே ஏஐ படிக்கணும் அப்படின்னு தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லும்போது ஓகே மேபி நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணுமோ, இல்லை ஃபஸ்ட்டு நான் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படிக்கணுமோ, அதுக்கப்புறம் தான் நான் ஏஐ படிக்கணுமோ அப்படின்னு கூட அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இன்னொரு லேயர் இருக்குது, அந்த லேயரை அட்லீஸ்ட் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டோன்னா அந்த டீப்பான விஷயத்த கூட எளிமையாக சொல்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்ம வந்து அடுத்தடுத்து மெனக்கெடுதல் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. பட் சொல்கிற மாதிரி இப்போ நம்ம இங்கிலீஷ்லேயுமே வைக்கிறோம்ல 3+ இல்லை வந்து லெவல் வந்து இன்டர்மீடியேட் பிகினர் அப்படின்னு வச்சுருக்க மாதிரி நம்ம எல்லா லெவல் எழுத்துமே கண்டிப்பாக அவசியம் தான். ரெண்டுமே நான் உடன்படுறேன். இந்த இதை பற்றி கேட்டிங்க. ஆக்சுவலாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி போராட்டங்கள் 10 வருஷம் முன்னாடிலாம் வந்து ஒரு சின்ன குரூப் மட்டும்தான் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்றைக்கி தான் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்காக போராட தொடங்குறதே வந்து கடந்த 5-10 வருஷமாக தான் நடந்துகிட்ருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். என்னன்னா, நம்ம எந்த ஒரு டெவலப்மெண்ட்டே வேணான்னு சொல்ல முடியாது. நம்ம டெவலப்மெண்ட் வேணும். அந்த டெவலப்மெண்ட்டு யாருக்கு ஃபைனலாக வந்து பலனளிக்க போகுது அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்புறம் லாங் டேர்ம் பெனிஃபிட். இப்போ நீங்கள் வந்து ஒரு வயல் இருக்குது, நீங்கள் சொன்ன உதாரணப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வயல் இருக்குது அப்படின்னா அந்த வயலை வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பண்படுத்தி உருவாக்கியிருப்பாங்க. அதை வந்து நம்ம இன்றைக்கி கிடைக்கிற ஒரு பெட்ரோலுக்காக இமீடியட்டாக இழக்கணுமா, அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா அப்படிங்கிறது சம்மந்தமாக சயின்டிஃபிக்கான ஒரு இதை வந்து கேள்விகளை வந்து நம்ம அங்கே மக்கள்கிட்டையும் எழுப்பணும், அத்தாரிட்டிஸ்டையும் வந்து நம்ம எழுப்பணும். ஸோ அதில் 2ல் எது வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம புதுசாக வயல்களை உருவாக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபியூல் அப்படிங்கிறது வந்து வேறு ஆல்டர்னேட்ஸ் இன்றைக்கி இருக்குது. ஆல்டர்னேட்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதில் யார் யார் இன்வால்வ் ஆகிருக்காங்கிறத பொறுத்து அவங்களோட ஆன்சர் மாறுபடும். ஸோ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே மக்களுக்கும் தெளிவுபடுத்தணும். சயின்டிஃபிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்க என்வரான்மெண்ட் கன்சர்வேஷனை நோக்கி தான் மக்களும் வருவாங்க. ஸோ நம்ம இதுதான் வந்து நம்மளோட சயின்டிஃபிக் எடிட்டர் சம்மந்தமாக நான் அந்த ஃபீல்டு சார்ந்து இருக்கிறதுனால ஒரு அடிஷ்னலாக ஒரு கருத்தை சொல்கிறேன். தமிழில் வந்து இந்த இங்கிலீஷ்லலாம் வந்து இப்போ வந்து நீங்கள் சயின்டிஃபிக் எடிட்டர் அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல போஸ்ட்டு ப்ளஸ் ஒரு நல்ல சேலரி அப்படிங்கிறது இருக்குது. தமிழில் வந்து ஒருத்தரே தான் வந்து 15 விதமான வித்தைகள் செய்யணும், சர்க்கஸ் மாதிரி. அந்த 15 வித்தைகள் செஞ்சாலும் கூட ஒரு சயின்ஸ் எடிட்டருக்கு கிடைக்கிற சம்பளம் கிடைக்காது. நம்ம சொசைட்டி வந்து அந்த அளவுக்கு தான் வந்து தமிழ் ஜேர்னலிசத்தில் இருக்கக்கூடிய மதிப்புங்கிறது வந்து இதுவாக தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒரு சமூகமாகவே வந்து நிறையா விஷயங்களை உருவாக்க தவறி இருக்கிறோம். அப்போ வந்து நிச்சயமாக வேணும். என்னை கேட்டால் சயின்ஸ் இல்லை, நான் வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போகிற இடங்கள்லாம் சொல்கிறது என்னென்னா, தமிழில் வரக்கூடிய புத்தகங்களுக்கான எடிட்டர்ஸ் ஃபஸ்ட்டு, அதில் ஆரம்பித்து பல வகையான எடிட்டர்ஸ் வந்து தேவை. தமிழில் எந்த புத்தகங்களுமே வந்து பெரும்பாலான புத்தகங்கள் தமிழில் எடிட்டே பண்ணப்படுறதில்ல. அதில் ஆரம்பித்து நீங்கள் சொல்கிற சயின்ஸ் எடிட்டர் வரைக்கும் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஆனால் சமூகம் வந்து அதுக்கு உரிய மதிப்பையும் அதுக்கான ஒரு எக்கனாமிக்கல் வேல்யூவும் கொடுக்க என்றைக்கு தயாராக இருக்கோ அன்றைக்கி தான் இது எல்லாமே வந்து வரும். ஆனால் அவசியமாக நமக்கு வேணும்.
இறுதியாக நீங்கள் மலைவாழ் மக்கள் கேட்டிருந்தீங்க, அதுக்கு ஒரு பாயிண்ட். அதுக்கும் சயின்டிஃபிக் அப்ரோச் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 வந்து 2006 எனேபிள் பண்ணாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண கிடையாது. தமிழ்நாடு தான் லீஸ்ட் இம்ப்ளிமெண்டட் ஸ்டேட். அதுக்கு பேசிக்காக வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து ஒரு இடத்த வந்து QGS மூலமாக மார்க் பண்ணணும். அது எல்லாமே பேசிக் சயின்ஸ் ஸ்டடி தான். அது பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. நம்ம அட்லீஸ்ட் அது வாலண்டியர்ஸுக்காகவோ ஒரு TNS மாதிரி அமைப்புகளோ கூட அதை முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்.